ஓகே. ஸோ நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷின் பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் இதுல வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் பிசிக்கல் மிஷின், விர்ச்சுவல் மிஷின். ஒரு பிசிக்கல் மிஷினுக்கும், விர்ச்சுவல் மிஷினுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா தெரிஞ்சே இருக்கணும். இது இன்டர்வியூல கேட்பாங்களான்னு கேட்டா, இன்டர்வியூல இது பெருசா கேட்டது கிடையாது. ஆனா, நீங்க இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நீங்க வந்து நம்ம VMware என்விரான்மென்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருவீங்க. இந்த டாபிக் நான் முடிக்கிறப்ப எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும். லைக் நம்ம எதுக்காக பிசிக்கல் சர்வரை விட்டுட்டு விர்ச்சுவல் சர்வர் போறோம்? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விர்ச்சுவலைசேஷன் அண்ட் ஹைப்பர்வைசர்? ஏன் ஹைப்பர்வைசர் வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸா இருக்குது? இந்த விர்ச்சுவலைசேஷன் வந்து ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸா இருக்குது? இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஏன் பிசிக்கல் சர்வர் போகாம இதுக்கு போறோம்? அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் இன்னைக்கு சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். 2 கைண்ட் ஆஃப் சர்வர்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க. ஒண்ணு பிசிக்கல் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க, அல்லது விர்ச்சுவல் சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. 2மே சில இடங்கள்ல இருக்கும். எங்க என்விரான்மென்ட்ல பாத்தீங்கன்னா பிசிக்கல் சர்வர் கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டாங்க. ரொம்ப ரேர். ஒரு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட வந்து ஒரு 1000 ESXi ஹோஸ்ட் இருக்கும். அதை தவிர்த்து ஒரு 10ஓ 15ஓ பிசிக்கல் சர்வர்ஸ் இருக்கும். லைக் லினக்ஸ் பிசிக்கல் சர்வர்ஸும், விண்டோஸ் பிசிக்கல் சர்வர்ஸும் இருக்கும். மித்தது எல்லாமே ஹைப்பர்வைசர் தான். பிசிக்கல் சர்வரே அரௌண்ட் கிடையவே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி நீங்க VMwareல யார் ஒர்க் பண்றீங்க? லைக் விமல், உங்க இதுல பிசிக்கல் சர்வர் வச்சிருக்கீங்களா? இருக்கு. சரி, ஆக்சுவலா எத்தனை வச்சிருக்கீங்க? 1000 பிசிக்கல் சர்வர்ஸ் இருக்கு. அப்படி பார்த்தா ஏன்னா குளோபல் சப்போர்ட் நாங்க. ஸோ அது வந்து ஃபார்மான்றதுனால அவங்களால சீக்கிரமா அப்டேட் பண்ண முடியாது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆகாது. அதுக்காக இருக்கு. எப்படினாலும் ஒரு 800 பிசிக்கல் சர்வர்ஸ் இருக்கும். விண்டோஸ் பிசிக்கல் சர்வர்ஸ். ESXi எவ்வளவு இருக்கும் தெரியுமா? ESXi நியர்லி ஒரு 1500 ESXi இருக்கும். சி பிசிக்கல் சர்வர் இருந்தாலும் பிசிக்கல் சர்வர் வந்து விர்ச்சுவலா கன்வர்ட் பண்றாங்களா? இப்ப ப்ராசஸ் மைக்ரேஷன் போயிட்டு இருக்காதோ? கிளவுட் மூவ் ஆயிட்டு இருக்கு. அஷூர் கிளவுடுக்கு. ஓ, பிசிக்கல் வந்து கிளவுட் கொண்டு போயிருக்காங்களோ? ஆமா, கிளவுட் மைக்ரேட் பண்றாங்க எல்லாத்தையுமே. ஓகே, ஃபைன். பிசிக்கல் சர்வர்ல என்னைக்குமே பர்டன் தான். ஆமா, பிசிக்கல் சர்வர் வந்து அப்டேட் கிடையாது. 2003 சர்வர்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு எங்க அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா. 2003 8 ஏன்னா 2003க்குலாம் MS சப்போர்ட்டே கிடையாது சுத்தமா. கிடையாது. 2012க்கே கிடையாது. 3க்கு எங்க கொடுக்க போறோம்? ஏன்னா அப்ளிகேஷன் டிபெண்டன்சி இருக்கும், அதனால வச்சிருப்பாங்க. அப்படிதானே? அப்ளிகேஷன் இதுக்காக வச்சிட்டு ரன் ஆயிட்டு இருக்கு. ஆமா. ஓகே கைஸ், இப்ப பிசிக்கல் சர்வர் இருக்குது. இந்த பிசிக்கல் சர்வரை மெயின்டைன் பண்ணா எக்குத்தப்பா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வரும். எக்குத்தப்புனா பயங்கர எக்குத்தப்பா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஒரு சர்வரோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய், மினிமம் 5 லட்சம் ரூபாய். சும்மா 1000 ரூபாய், ஒரு 50,000, 1 லட்சம் ரூபாய்க்குலாம் சர்வர் வாங்கி வைக்க முடியாது. ஒரு ப்ரொடக்ஷன் போயிட்டோம்னா புதுசா ஒரு சர்வர் வாங்குறீங்கன்னா மினிமம் 5 லட்சம் ரூபாய் இருந்தாதான் ஒரு நல்ல ஒரு ரீசனபிளான ஒரு சர்வர் வாங்கி வைக்க முடியும். ஒரு 24 GB RAM, 2 CPU, கோல்டு ப்ராசஸர், Xeon கோல்டு ப்ராசஸர், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுல போக முடியும். இல்ல அப்படின்னா அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காது. அப்ப ஒரு சர்வரோட வேல்யூ வந்து 5 லட்சம் அப்படின்னா இவர் சொல்றாரு 100 சர்வர்ஸ் இருக்குது அப்படின்னு. சாரி, 1000 சர்வர்ஸ் இருக்குது. இப்ப 5 லட்சம். அப்ப மினிமம் 2 லட்சம் போட்டாலும் என்ன ஆச்சு காஸ்ட்? 1000 3 லட்சம் போடுங்க. ஒரு சர்வர் 3 லட்சம் போடுங்க. 1000 சர்வர்ஸ் ஆச்சு. 3 லட்சம் என்ன ஆச்சு காஸ்ட்? ஆனா அதே இது ஒரு ஹைப்பர்வைசர் போட்டு அதுல நம்ம விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு ஈஸியா இருக்கும்? எவ்வளவு காஸ்ட் வந்து கம்மியாகுது? இப்ப அந்த 1000 சர்வரை பாத்தீங்கன்னா ஒரு எத்தனை ஹைப்பர்வைசர்ல போடலாம்? இந்த 1000 சர்வரை நம்ம வந்துட்டு ஒரு ஹைப்பர்வைசருக்கு 20 சர்வர்னு போடலாம், இல்ல 30 சர்வர்னு போடலாம் ஒரு ஹைப்பர்வைசருக்கு. சோ 1000 டிவைடட் பை 30 போட்டோம்னா எனக்கு 33 ஹைப்பர்வைசர் இருந்தா போதும். 1000 சர்வருக்கு மல்டிபிளா காஸ்ட் செலவு பண்றதுக்கு எனக்கு ஜஸ்ட் 33ல இருந்து 35 ஹைப்பர்வைசர் இருந்தா போதும். அந்த 1000 சர்வர் நான் அச்சீவ் பண்ணிடுவேன். கான்செப்ட் உங்களுக்கு புரியலாட்டி எனக்கு கேளுங்க எப்படின்னு. நம்ம இதை பத்தி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ 35 ESXi போடுறோம். அந்த 35 ESXi போட்டு அதுல நம்ம VMs கிரியேட் பண்றோம். 30 VMs கிரியேட் பண்றோம். அப்படி கிரியேட் பண்றப்ப எனக்கு 1000 வந்து ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். 1000 சோர்ஸ் ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். அப்ப 1000 பிசிக்கல் ஹார்ட்வேர் வாங்குறது எங்க இருக்குது? 35 டு ஒரு 40 பிசிக்கல் ஹார்ட்வேர் வாங்குறது எங்க இருக்குது?
இதுல ஒரு ஹார்ட்வேர் மினிமம் 3 லட்சம் வச்சுட்டாலுமே கூட எங்கேயோ போய் ரேட் ஆகும். இதுல ஒரு ஹார்ட்வேர் மினிமம் 10 லட்சம் கூட வச்சுக்கிறேனே, 10 லேக்ஸ் வச்சாலும் கூட இந்த ரேட்டுக்கு வருது வராது. ஸோ பிசிக்கல் ஹார்ட்வேர் வந்து எப்பயுமே பிரச்சனை தான். இப்போ அவரோட என்வரான்மெண்ட்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா பிசிக்கல் மைக்ரேஷன் பண்றாங்க. பிசிக்கல் ஹார்ட்வேர் டு விர்ச்சுவலா மைக்ரேட் பண்றாங்க. 2 டைப்பா மைக்ரேட் பண்ணலாம். பிசிக்கல் ஹார்ட்வேர் வந்து விர்ச்சுவலா மைக்ரேட் பண்ணலாம். இது வந்து ஒரு பிசிக்கல் மிஷின், விண்டோஸ் பிசிக்கல் மிஷின். இது வாட் எவர் விண்டோஸ் பிசிக்கல் மிஷினா இருந்தாலும் சரி, அது லினக்ஸ் பிசிக்கல் மிஷினா இருந்தாலும் சரி, ஒண்ணு இத மைக்ரேட் பண்ணி மைக்ரேட் பண்ணி க்ளவுடு கொண்டு போகணும், அல்லது இதை மைக்ரேட் பண்ணி VMware கொண்டு வரணும். இந்த 2 ஆப்ஷன் தான் இந்த பிசிக்கல் சர்வர். ஏன்னா பிசிக்கல் சர்வர் வந்து எப்பயுமே காஸ்ட் அதிகம். அது ஏன்னு நான் எடுத்து நான் சொல்றேன். இது ஒரு பிசிக்கல் சர்வர், எதிர் அது விண்டோஸா கூட இருக்கலாம் அல்லது லினக்ஸா இருக்கலாம். பட் விண்டோஸ்ல தான் மேக்ஸிமம் பிசிக்கல் சர்வர் வச்சிருப்பாங்க பெர்ஃபார்மன்ஸ்க்காக. இந்த பிசிக்கல் சர்வர் எல்லாமே எல்லா இடத்துலயும் மைக்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. என்ன மைக்ரேஷன் அப்படின்னா, ஒன்னு க்ளவுடு கொண்டு போறாங்க. அது க்ளவுட் மேபி அஸ்யூரா இருக்கலாம், AWS இருக்கலாம். இன்னொன்னு இங்க இருந்து விர்ச்சுவலைசேஷன் கொண்டு வராங்க. விர்ச்சுவலைசேஷன் கொண்டு வராங்க. விர்ச்சுவலைசேஷன்ல என்னென்ன பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது? விர்ச்சுவலைசேஷன்ல பாத்தீங்கன்னா ஹைப்பர்வைசர்ல பாத்தீங்கன்னா ஹைப்பர்-V இருக்குது, VMware இருக்குது, சிட்ரிக்ஸ் Zen சர்வர் இருக்குது. பட் மோஸ்ட்லி எல்லாமே ப்ரிஃபர் பண்றது VMware தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஹைப்பர்வைசர் மார்க்கெட் ஃபுல்லா VMware தான் வச்சிருக்கான். ஸோ இந்த பிசிக்கல் சர்வரா எல்லாமே விர்ச்சுவல் சர்வரா கன்வெர்ட் பண்ணி இதுக்கு பேர் மைக்ரேஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ மைக்ரேட் பண்ணி பிசிக்கல் டு விர்ச்சுவல் மைக்ரேஷன் பண்ணி ஒன்று க்ளவுடு கொண்டு போயிடறாங்க அல்லது VMware கொண்டு போயிடறாங்க. பிகாஸ் ஆஃப் காஸ்ட். ஏன் காஸ்ட் அடி வாங்குது அப்படின்னு சொல்லிடுறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பெரிய பெரிய பிரச்சனை. இப்போ அந்த 1000 சர்வரே வச்சுப்போம், நம்ம நிறைய கணக்கு எடுத்துக்க வேண்டாம். அந்த 1000 சர்வர் வச்சுப்போம். இந்த 1000 சர்வர் நான் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ரேக்ஸ் வேணும். 1000 ரேக் சர்வர் இருக்கட்டும் வச்சுப்போம். 1000 ரேக் சர்வர் இருக்குது. இந்த பக்கம் கம்பேர் டு ESX விர்ச்சுவலைசேஷன் வரேன். ஸோ விர்ச்சுவலைசேஷன் கன்வெர்ட் பண்றப்ப எங்க இருக்கு? ஸோ எனக்கு பிசிக்கல் சர்வர் வந்து 1000 சர்வர் தேவைப்படுது. பட் விர்ச்சுவல் சர்வர் நான் வந்து ஹைப்பர்வைசர் வச்சேன்னா 35 சர்வர் தான். அப்ப இதுக்கு இடம் பாருங்க. இந்த 1000 சர்வர் வைக்கிறதுக்கான எவ்வளவு பெரிய இடம் தேவைப்படும், இந்த 35 சர்வர் வைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய இடம் தேவைப்படும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு பெரிய நம்ம வந்து காஸ்ட் வந்து மிச்சப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ரேக்ஸ். ரேக் வந்து 35 சர்வர் வைக்கணும், நீங்க கம்மியா வச்சா 35 ஹைப்பர்வைசர் வைக்கிறதுக்கு கம்மியா வச்சா போதும் சர்வர் சார். ஆனா 1000 சர்வருக்கு நீங்க ரேக் அதிகமா வேணும். 1000 சர்வருக்கு நீங்க கேபிளிங் பண்ணணும். டிவைசஸ் 1000 சர்வர் இருந்துச்சுன்னா அந்த 1000 சர்வருமே டிவைசஸ் லைக் ரவுட்டர்ல கனெக்ட் ஆயிருக்கும், சுவிட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும், ஃபயர்வால்ல கனெக்ட் ஆயிருக்கும். அந்த டிவைசஸ் உங்களுக்கு அதிகமாகும், கேபிளிங் அதிகமாகும். அந்த 1000 சர்வருக்கும் நீங்க ஒரு கூலிங் கெப்பாசிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா, டேட்டா சென்டர் எடுத்துக்கிட்டாலே அது வந்து 24/7 ரன் பண்ற ஒரு கான்செப்ட் அது. ஸோ 24/7 ரன் பண்றதுனால அதோட சர்வர் ரன் பண்றதுனால கூலிங்கா இருக்கணும். எப்பயுமே ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும், அதை கூல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப கூலிங் தேவை. அப்ப 1000 சர்வருக்கு கூலிங் ஜென்ரேட்டர் வந்து வேற, 35 சர்வருக்கு கூலிங் வேற. இந்த 1000 சர்வருக்கு எலக்ட்ரிக் பில் யோசிச்சு பாருங்க, இந்த 35 சர்வருக்கு எலக்ட்ரிக் பில் யோசிங்க. சரி, ஒரு டேட்டா சென்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன டிவைசஸ் இருக்கும் அப்படின்னா, கூலிங் சிஸ்டம் இருக்கும், இன்வெர்டர் இருக்கும், யூபிஎஸ் இருக்கும், எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும், பெரிய பெரிய பவர் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும், அப்புறம் வந்துட்டு ஃபயர் எக்ஸிகியூஷன் இருக்கும், ரோடன் ரெப்பலண்ட் இருக்கும். ரோடன் ரெப்பலண்ட் அப்படின்னா எலி வராம இருக்கு, கரப்பம்பூச்சி வராம இருக்கு, அதுக்குன்னு தனி ரெப்பலண்ட் வைப்பாங்க. ஃபயர் எக்ஸிகியூஷன் இருக்கும், ஃபயர் அலாம் இருக்கும், ஸ்மோக் அலாம் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். அப்போ 35 சர்வருக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட் கம்மியாக தான் வரும். ஆனால் இது 1000 சர்வருக்கு கனெக்ட் பண்ணி பாருங்க எவ்வளோ காஸ்ட் அதிகமாக வருதுன்னு. இந்த டிவைசஸ்லாம் வாங்கணும். இன்னொன்று, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இது டேட்டா சென்டரில் தனியாக ஒரு ஆள் ஒரு 10 பேராவது போடணும் 1000 சர்வரை மேனேஜ் பண்றதுக்கு. ஆனா 35 சர்வரை மேனேஜ் பண்றதுக்கு டேட்டா சென்டர்ல ஒரு 2 பேர் 3 பேர் ஷிஃப்ட்ல இருந்தா போதும். ஒரு ஷிஃப்ட்டுக்கு 2 பேர் இருந்தா போதும். ஆனா 1000 சர்வர் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு எத்தனை பேர் இருக்கணும்? உங்க சர்வர்ஸ்லாம் எந்த டேட்டா சென்டர் இந்தியாவில் இருக்கா இல்ல யூகேல எங்க இருக்கா? இல்ல, மோஸ்ட்லி யூகே யூஎஸ்ல இருக்கும். பட் லொகேஷன் வைஸ்ல தனியா சின்ன சின்ன டேட்டா சென்டர் இருக்கும். சைட் வைஸ்ல இப்போ எல்லா கண்ட்ரிலுமே அவங்க கம்பெனி இருக்குன்னா அங்கேயே ஒரு சின்ன சின்னதா ஒரு டேட்டா சென்டர் இருக்கும். இப்போ நார்மலா ஒரு ஐடி ரூம் இருக்கும், அந்த மாதிரி தனித்தனியா இருக்கும் குளோபலா. பட் எல்லாமே சென்ட்ரலைஸ்டு பி சென்டர்ல கனெக்ட் ஆயிருக்கும். எல்லாமே ESX பிசிக்கல் எல்லாமே. ஓகே ஓகே. மோஸ்ட்லி யூகே யூஎஸ்ல வந்து குளோபல் டேட்டா சென்டர் இருக்கு அவங்களுக்கு.
ஆமா. அங்கதான் டெடிகேட்டடா இருப்பாங்க. மத்த இடத்துல லோக்கல் ஐடி சப்போர்ட் பண்ணுவாங்க. சில இடத்துல ரிமோட் வந்து ஆன் கால் பேஸ்ல வருவாங்க. இஷ்யூ ஆனா மட்டும் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, கரெக்ட். சோ அவர் சொன்னார் இல்லையா, இப்ப சென்ட்ரலைஸ்டு டேட்டா சென்டர் வந்து யூகே யூஎஸ்ல இருக்கும் மோஸ்ட்லி. அப்படி இருக்கிறப்ப அதோட காஸ்ட் எல்லாம் எக்குத்தப்பா, பிசிக்கல் சர்வர் வைக்கிறப்ப எக்குத்தப்பா போயிடும். மேன் பவர் இருக்குது, அதுக்கு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் போகணும், கேபிளிங் பண்றதுக்கு வந்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணும், நெட்வொர்க் வந்து கேபிள் லே பண்ணணும், நிறைய இருக்குது. ரேக்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதை பத்தி சொல்லியிருப்பேன். நான் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போறேன். இது நம்ம ஆல்ரெடி இதை பத்தி ஒரு வீடியோல நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை, அப்புறம் மெயின்டெனன்ஸ் பிரச்சனை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாகிறப்ப மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா பெருசாகும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டோரேஜ் வாங்கணும், கேபிள்ஸ், ஐஎஸ்பி 35 சர்வருக்கு நீங்க ஒரு 2 ஐஎஸ்பி 3 ஐஎஸ்பி வாங்கி பேண்ட்வித் கம்மியா வாங்கினா போதும். ஆனா அதே 1000 சர்வர் பிசிக்கல் சர்வர் அப்படிங்கிறப்ப நீங்க ஐஎஸ்பி இருந்து அவனுக்கே அதிகமா லட்சக்கணக்கில் பே பண்ற மாதிரி இருக்கும். சும்மா கிடையாது. 2 ஐஎஸ்பி 3 ஐஎஸ்பி வச்சிருக்கணும், ஒரு ஐஎஸ்பி காங்காது. ஸோ லைக் ஏர்டெல், பாரதி ஏர்டெல், ஜியோ பண்றான், டாடா டெலிகம்யூனிகேஷன் பண்றான், வோடஃபோன் பண்றான், அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், அவன் வந்து நீங்க வாங்கணும். ஸோ இதெல்லாமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா வாரண்டி. பிசிக்கல் சர்வரும் போறப்ப அடிக்கடி ஹார்ட்வேர் இஷ்யூ வரும். நம்ம லாஸ்டா நேற்று கூட பார்த்தோம், எப்படி ஹார்ட்வேர் செக் பண்றது, ரேம் எப்படி செக் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஹார்ட்வேர் இஷ்யூ அடிக்கடி வர்றப்ப என்ன ஆகும், அதுக்கு வாரண்டி, இப்போ வாரண்டி வந்துட்டு ஒரு சர்டன் பீரியடுக்கு மட்டும் தான் வாரண்டி கொடுப்பான். நம்ம வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 35 ஹைப்பர்வேஸுக்கு நம்ம வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும், வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணா தனி காசு பே பண்ணணும். 1000 பிசிக்கல் சர்வருக்கு வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுலயே ஒரு பல்க் அமௌண்ட் வந்து நம்ம வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிடலாம். ஸோ வாரண்டி ரிசர்வ் பண்ணணும். ஸோ வாரண்டி பண்ணணும், ஏஎன்சி இப்போ ரினிவல் பண்ணணும், பார்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அடிக்கடி இப்போ பிசிக்கல் சர்வர் வந்து அடிக்கடி பிசிக்கல் இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும். லைக் ஏதாவது ஒரு ஹார்ட்வேர் ஃபால்ட் போய்கிட்டே இருக்கும். ரேம் போயிடும், இல்லை மதர் போர்டு போயிடும், சிபியூ போயிடும், பவர் சப்ளை போயிடும். அதை பார்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அது நமக்கு வந்து டவுன் டைம் எடுக்கும் அந்த மாதிரி பண்றப்ப. அதே மாதிரி ஸ்பேஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஸ்பேஸ் வந்துடும். நீங்க நிறைய டிவைசஸ் வைக்கிறப்ப ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்பேஸ் அது எடுத்துக்கும். மேன் பவர், நிறைய டிவைசஸ் வைக்கிறப்ப அந்த டிவைசஸை நம்ம மேனேஜ் பண்றதுக்கு நிறைய மேன் பவர் தேவைப்படும். காஸ்ட், சொன்ன மாதிரி அவ்வளோ டிவைசஸை நீங்க மேனேஜ் பண்றதுக்கு இந்த காஸ்ட் எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ரேக்கு சர்வர்ஸ் மட்டும் தான் தெரியும். நீங்க டேட்டா சென்டருக்கு உள்ள போனதான் தெரியும் அதுல என்னென்ன டிவைசஸ்லாம் இருக்குது. ஏன்னா எனக்கு இப்ப ரீசெண்டா தான் டேட்டா சென்டர்ல ஒர்க் பண்றேன். டேட்டா சென்டர் நான் டேரக்டா விசிட் பண்ணியிருக்கேன். எனக்கே இப்பதான் தெரியுது அதுல எப்படிலாம் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா டேட்டா சென்டர் அப்படிங்கிறது ஒரு நாட் ஈஸி டீல். எக்கச்சக்கமா இன்வெஸ்ட் பண்ணணும். சரி, நான் சொன்ன மாதிரி ட்ராக் வாங்கணும், செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சிருக்கணும், லைக் ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்குது, பயோமெட்ரிக் இருக்குது, அப்புறம் டோர்ஸ் பக்காவா இருக்கணும், ரோடன்ட் ரெப்லண்ட் தனியாக வைக்கணும், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், ஃபயர் அலாம், ஸ்மோக் அலாம், டிசாஸ்டர் ரெக்கவரி பண்ணணும், அப்புறம் செக்யூரிட்டி டீம் தனி டீம் வச்சிருக்கணும். இப்போ அவ்வளோ பெரிய டேட்டா சென்டர் இருந்துச்சுன்னா வெளியில செக்யூரிட்டி பர்சன் வச்சிருக்கணும். வச்சுட்டு அதோட ஸ்கேன் பண்றதுக்கான டிவைஸ் இருக்கணும். லைக் நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும். இது சும்மாலாம் உள்ள டேட்டா சென்டருக்குள்ள விட மாட்டாங்க. ஒரு லைக் ஒரு ஜெயிலுக்குள்ள போற மாதிரி இருக்கும் டேட்டா சென்டர். அவ்வளவு செக்யூரிட்டி இருக்கும். லைக் நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பாடி ஸ்கேன் பண்ணுவாங்க, அந்த பாம் டிடெக்டர் இருக்கும், எலக்ட்ரானிக் டிவைஸ் டிடெக்டர் இருக்கும். அப்புறம் வந்துட்டு நீங்க மெட்ரோ ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா உங்க பேக்கை வந்து ஸ்கேன் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி உங்க பேக்கை ஸ்கேன் பண்ணுவாங்க. இது எல்லாமே பண்ணணும். அந்த மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும். அப்புறம் உங்களை செக் பண்றதுக்கு செக்யூரிட்டி பர்சன்ஸ் இருப்பாங்க, ஒரு டீம் இருப்பாங்க, அவங்க இருக்கணும். ஃபெசிலிட்டி டீம்னு ஒரு டீம் இருப்பாங்க. ஃபெசிலிட்டி டீம் அப்படின்னா ஒரு சர்வர் வந்து ரேக்கிங் ஸ்டாக்கிங் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 சர்வர் உள்ள வருதுன்னா அது தூக்கிட்டு கொண்டு வந்து வைப்போம். யார் தூக்கி கொண்டு வைக்கிறது? நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர். நம்ம கொண்டு போய் தூக்கிட்டு கொண்டு போய் வைக்க முடியாது. சர்வர்லாம் அவ்வளோ வெயிட்டா ஹெவியா இருக்கும். அப்போ அதுக்கு ஃபெசிலிட்டி டீம்னு ஒரு டீம் இருப்பாங்க. அந்த ஃபெசிலிட்டி டீம் தான் அந்த சர்வர் வந்து தூக்கிட்டு போய் ஒவ்வொரு ரேக்லையும் இன்சர்ட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கடுத்து நெட்வொர்க்கிங் டீம் வந்து கேபிளிங் பண்ணுவாங்க. சுவிட்ச்ல இருந்து ரவுட்டருக்கு சர்வர் வந்து ரவுட்டர் சுவிட்ச் ஃபயர்வால் கேபிளிங் பண்ணுவாங்க. இந்த ஹவுஸ் கீப்பிங் டீம் வேணும். அவ்வளோ பெரிய இடம் இருக்கிறப்ப அதை நம்ம வந்து கிளீன் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஹவுஸ் கீப்பிங் டீம் வேணும். இவ்வளோ இருக்கு. அப்புறம் இன்ஜினியரிங் டீம் வேணும். லைக் இன்ஜினியரிங் டீம் அப்படின்னா ஒரு சர்வர் வந்துட்டு கொண்டு வரோம் அப்படின்னா உள்ள வரோம்னா ஃபர்ஸ்ட் அதை வந்து ஆர்கிடெக்ட் பண்ணணும், பிளான் பண்ணணும். இந்த சர்வர் இந்த ரேக்ல வைக்கணும், இந்த டிவைசஸ்லாம் வந்துட்டு இப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணி கொடுக்கணும். அப்போ இன்ஜினியரிங் டீம்னு ஒரு தனி டீம் வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே காஸ்ட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட மந்த்லியாவே அவங்களுக்கு வந்து பல கோடி வந்து மிச்சமாகும். அதுக்காக தான் ஹைப்பர்வைசர் போறாங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு யாருமே வந்து பிசிக்கல் சர்வர் வச்சிருக்க மாட்டாங்க. அடிச்சு சொல்றேன். இப்ப எல்லாமே டிபெண்டன்சிக்காக தான் பிசிக்கல் சர்வர் வச்சிருக்காங்க. டிபெண்டன்சி மீன்ஸ் அப்ளிகேஷன் டிபெண்டன்சி. லைக் இந்த சர்வர் வந்து 2003ல தான் ரன் ஆகும்,
2012 தான் ரன் ஆகும் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி. இன்னொன்னு அந்த பிசிக்கல் சர்வர் தூக்கி தூர போட்டோம்னா காசு அதுல வேஸ்டா தான் போகும். அந்த ரீசனுக்காக தான் பிசிக்கல் சர்வர் வந்து கீப் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பிசிக்கல் சர்வர் எங்கேயுமே இருக்காது, ஹைப்பர்வைசர் மட்டும் தான் இருக்கும் அல்லது க்ளவுட்ல இருக்கும். ஒன்னு ஹைப்பர்வைசர்ல நீங்க இருந்தாகணும் அல்லது க்ளவுட்ல இருந்தாகணும். இந்த ரெண்டுல தான் நீங்க இருந்தாகணும் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு. ஏன்னா ஒரு கம்பெனி ரன் ஆகிறதுக்காக ப்ராஃபிட் மேக் பண்றது தான். ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து பிசிக்கல் சர்வர்ல கிடைக்காது, விர்ச்சுவல்ல தான் கிடைக்கும். ஆனா கிளவுட்னு சொல்றீங்க, ஆக்சுவலா நேத்து பாத்தீங்கன்னா அஜூருமே அவுட்டேஜ் தான். நேத்து ஒரு 2 அவுட்டேஜ் தான். ரீஜன் இது வந்து குளோபல் அவுட்டேஜ். இத வந்து இல்ல யாராலையும் அவாய்ட் பண்ண இந்த முடியாது. கிரவுண்ட் ஸ்ட்ரைக்கு முன்னாடியே வந்து அஜூர் அவுட்டேஜ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 ரீஜன் சர்வர்ஸ் எதுவுமே ஆக்சஸ் ஆகல. அதுவும் ஒர்க் பண்ணிட்டு பேரலலா. ஆனா அதுலயுமே அவுட்டேஜ் இருக்கு, சொல்ல வாய்ப்பே கிடையாது கிளவுட்ல போனாலுமே. இது ஒரு குளோபல் அவுட்டேஜ். நீங்க பிசிக்கல் ஆனா சர்வரா இருந்தாலும் அந்த அவுட்டேஜ் வரும், விர்ச்சுவல் இல்ல சர்வரா இருந்தாலும் அவுட்டேஜ் வரும் இல்லையா? கிரவுண்ட் ஸ்ட்ரைக்கு முன்னாடியே சொல்றேன், கிரவுண்ட் ஸ்ட்ரைக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு காலையில தான் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. பட் ஆனா இது ஏர்லி மார்னிங் நைட்டே வந்து அஜூர்ல வந்து அவுட்டேஜ் வந்து. அஜூர்ல பிரச்சனை வந்துருச்சோ? ஆமா, ஈஸ்ட் யூரோப் ஜோன்ல வந்து 2 ஜோன்ல வந்து விஎம்ஸ் எல்லாமே டவுன், ஆக்சஸ் பண்ண முடியல. அப்படியா? இஷ்யூன்னு சொல்லி போயிட்டு இருந்து. நீங்க அஜூர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இல்ல. நான் அஜூர் டீம்ல இப்ப இல்ல. ஆக்சுவலி நான் விஎம்ஆர் டீம்ல இருக்க மாதிரி தான் இது. இப்ப அஜூர் டீம்ல இருந்தா மேபி எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எங்க என்விரான்மெண்ட்ல அஜூர் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியுது அது. சோ அஜூர்லயும் அவுட்டேஜ். அதுக்கப்புறமா தான் இந்த அவுட்டேஜ், இந்த இஷ்யூ வந்துச்சு கிரவுண்ட் ஸ்ட்ரைக். ஓகே ஓகே ஃபைன். பட் இது காலத்தின் கட்டாயம். ஓகேங்களா? நீங்க வந்து பிசிக்கல்ல இருந்து விர்ச்சுவல் மாறுறது வந்து காலத்தின் கட்டாயம். இதை வந்து யாரும் மாத்தவே முடியாது. அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒண்ணு நீங்க விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தா சர்வே பண்ணலாம், அல்லது கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தா சர்வே பண்ணலாம். மத்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தா சர்வே பண்ண ரொம்ப கஷ்டம். டெவலப்பர்லாம் இருக்கவே மாட்டாங்க, அழிஞ்சிருவாங்க. டைனோசர் காலத்து இது மாதிரி டெவலப்பர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க 5 வருஷத்துல. ஏஐ ஃபுல்லா டெவலப்பரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். பட் அந்த ஏஐ கண்டுபிடிக்கிறது டெவலப்பரா தான் இருப்பாங்க. அப்ப அப்படி இருக்கப்ப ரொம்ப லெஸ் நம்பர் ஆஃப் அமௌண்ட் தான் டெவலப்பர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ இந்த ஃபியூச்சர்ல ஃபுல்லா ஐடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் தான் இருப்பாங்க. விண்டோஸ் சாரி கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க, அல்லது விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இருப்பாங்க. தவிர டெவலப்பர்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பே கிடையாது. யாரெல்லாம் டெவலப்பர் இருக்காங்க அவங்ககிட்ட நீங்க கேட்டு பார்த்தா தெரியும், அவங்களோட ஸ்கோப் வந்து கம்மியாகிட்டே வருது. டெவலப்பர் இதுல யாரும் டெவலப்பர் இருக்கீங்களா? மோஸ்ட்லி டெவலப்பர் இல்லைன்னு நினைக்கிறேன். சர்வீசஸ்ல இருந்து இருக்கீங்க, டெவலப்பர் யாரும் இல்ல. இருக்கீங்களா? டெவலப்பர் யாரும் இருக்கீங்களா இந்த இதுல நம்ம குரூப்ல? இப்ப யாரோ எனிஒன்? சரி, எதுல இருக்கீங்க சப்ரி? நான் செக்யூரிட்டிங்க. நீங்க செக்யூரிட்டி. செக்யூரிட்டிக்கு எப்பயுமே வந்து இது இருக்கும். ஏன்னா செக்யூரிட்டி இல்லாம எதுவுமே கிடையாது. அவங்க வந்து இன்னொரு எத்தனை வருஷம் ஐடி இருக்கோ அத்தனை வருஷம் செக்யூரிட்டி இருந்தா ஆகணும். ஸோ டெவலப்பர்ஸ்க்கு மட்டும்தான் வேலை அடியாகும் போகிற சொல்ல போனா. ஓகே, ஸோ கம்மிங் டு த இதுக்கு வருவோம். ஸோ மைக்ரேஷன் பண்றது, பிசிக்கல் சர்வர் இருந்தால் நீங்க வந்து மைக்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப யூகேல ஒரு டேட்டா சென்டர் இருக்குது, இந்தியாவில் ஒரு டேட்டா சென்டர் இருக்குது. எனக்கு யூகே டேட்டா சென்டர்ல இருக்கிற விர்ச்சுவல் மிஷினை இந்தியா டேட்டா சென்டர் கொண்டு வர முடியுமான்னு கேட்டா அப்சல்யூட்லி முடியும். ஈஸியா மைக்ரேட் பண்ணி கொண்டு வந்துருவேன். ஆனா யூகேல இருக்கிற பிசிக்கல் சர்வரை நான் இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா டிஃபிகல்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ மைக்ரேஷன் பாக்குறப்ப இந்த பிரச்சனை வந்து பிசிக்கல் சர்வர்ல வந்துட்டு நிறைய அடி வாங்கும். அப்புறம் பேக்கப் அண்ட் ரெக்கவரி. ஸோ பிசிக்கல் சர்வரை பொறுத்த வரைக்கும் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் வந்து பண்றது பண்ணலாம், பண்ண முடியாது கிடையாது, பண்ணலாம். பட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஆனா விஎம் பொறுத்த வரைக்கும் பேக்கப் அண்ட் ரெக்கவரி வந்து கொஞ்சம் ஈஸி. லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஎம்ல வந்துட்டு லோக்கலாவே ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம். பட் ஸ்னாப்ஷாட்டுங்கிறது டெம்பரரி பேக்கப், அதை விட்டுருங்க. அதை தவிர்த்து வீம் பேக்கப் இருக்குது, காம்வால்ட் பேக்கப் இருக்குது. இந்த பேக்கப் எல்லாமே விஎம்ஆ இருந்துச்சுன்னா ஈஸியா ரீஸ்டோர் பண்ணிடலாம். பேக்கப் ரொம்ப ஈஸியா ஆகும். இதே பிசிக்கல் சர்வர் பேக்கப் ரீஸ்டோர் பண்றப்ப கொஞ்சம் டைம் ஆகும். சி விமல், பிசிக்கல் சர்வர் பேக்கப் ரீஸ்டோர் பண்ணிருக்கீங்களா? யார் பண்ணிருக்கீங்களா இதுல? மோஸ்ட்லி விஎம் தான் நிறைய பண்ணிருக்கோம். சோ விஎம் பண்றப்ப எவ்வளவு நேரம் ஆகுது ரீஸ்டோர் பண்றப்ப? ஒரு 1 hour தான் ஆகும் மினிமம். ஆனா பிசிக்கல் சர்வர் போறப்ப இன்னும் டைம் ஆகும் ரீஸ்டோர் பண்றோம் அப்படின்னா. அது பேஸ்ட் ஆன் டேட்டா பொறுத்து. டேட்டா கம்மியா இருந்துச்சுன்னா டேட்டா பொறுத்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பிசிக்கல் சர்வர்ல இருந்து பேக்கப் ரீஸ்டோர் பண்றது காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஆமா, இல்ல விர்ச்சுவலாவே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் நிறைய இருக்கும். அப்ப ஏன்னா நம்ம பேக்கப் டீமை டிபெண்ட் பண்ணிருப்போம். சிலது வந்து அது சரியா பேக்கப் ஆகாது, எரர் வரும். எரர் ரீஸ்டோர் ஆகும்போது பாதிலே அந்த மாதிரி இஷ்யூஸ் நிறைய வரும்.
அதுவும் டீகமான சர்வர்ஸ் எல்லாம் ரீஸ்டோர் பண்ண சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து ராங்கா கொடுத்துருவாங்க, சர்வர் டீகமிஷன் ஆயிடும். ஓகே டீகமிஷன் ஆன சர்வர்லாம் பேக்கப் பண்ணுவோம். அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அப்போ வந்து பேக்கப் டீமும் இன்வால்வ் பண்ணி தான் நாங்க பண்ணுவோம். அந்த மாதிரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பிசினஸ் கண்டினியூட்டி பிசிபி பிளான் சொல்லுவாங்க. பிசிபி பிளான் பிசினஸ் கண்டினியூட்டி பிளான். இப்போ வந்து ஒரு சர்வர் டவுன் ஆகுது அப்படின்னா அடுத்த சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதான் பிசிபி பிசினஸ் கண்டினியூட்டி பிளான். இதுல பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கல் சர்வருக்கு வந்துட்டு ரெடியூடன்ட் வந்து இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். விர்ச்சுவல் சர்வரா இருந்தா ரெடியூடன்சி இருக்கும். லைக் விஎம்ஆர்லயே வந்து எஃப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபால்ட் டாலரன்ஸ். ஒரு விஎம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் விஎம் அது வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்குது, திடீர்னு டவுன் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெடியூடன்ட் விஎம் இருக்கு இல்லையா, செகண்டரி விஎம் வந்து ஆன்லைன் வந்துடும். எந்த ஒரு டவுன் டைம் கிடையாது. வித்தவுட் டவுன் டைம் இல்லாம இது வந்து விஎம்ஆர் இருக்க ஒன் ஆஃப் த மெயின் ஃபீச்சர். இந்த கிளாஸ் நான் எடுக்கல, நெக்ஸ்ட் எடுப்பேன் நான். வாட் இஸ் எஃப்டின்னு சொல்லி எடுப்பேன். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இதுல இருக்குது. அது இல்லாம சைட் ரெக்கவரி எதுவும் டிசாஸ்டர் ரெக்கவரி வந்து விஎம்க்குலாம் இருக்குது. பட் இதே நம்ம பிசிக்கல் சர்வரா பார்த்தோம் அப்படி இப்ப வந்து ஹை அவைலபிலிட்டி நம்ம பண்றதுனால நமக்கு ஒரு பேக்கப் இன்வெஸ்ட் சர்வர் இருக்கும் இல்லையா, அப்ப ஏன் இந்த குரூப் எரர் அவாய்ட் பண்ணிருக்காம்ல? எல்லாத்துலயும் தான் விண்டோஸ் இஷ்யூ வந்துருச்சு. இது என்னன்னா விண்டோஸ் சர்வர் தான் இஷ்யூ, இது விண்டோஸ் ஓஎஸ் லெவல் இஷ்யூ, காமன் குளோபல் இஷ்யூ. அப்படிங்கிறப்ப ரெடிடன்சி இருந்தாலுமே அதுக்கும் அடி ஆகும். நான் சொல்றது எந்த சினாரியோ அப்படின்னா, இப்ப பிரைமரியா ஒரு விஎம் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் யாரா கேட்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், கொஸ்டின் கேட்டீங்க. இப்ப இது ஒரு விஎம், பிரைமரியா ஒரு விஎம் ரன் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? சோ இதுக்கு ஒரு செகண்டரி விஎம் வந்து ரன் ஆகும். இதுல விஎம்ல எஃப்டி, இது பேர் எஃப்டின்னு சொல்லுவோம், ஃபால்ட் டாலரன்ஸ். ரொம்ப பெரிய ப்ரொடக்ஷன் விஎம் மட்டும் இதுல வச்சுப்போம் நம்ம. சோ இந்த விஎமும் இந்த சிங்க் ஆகிட்டே இருக்கும், பர்டிகுலர் டைம் ஒர்க்கா சிங்க் ஆகிட்டே இருக்கும் இந்த விஎமும் இந்த விஎமும், ஓகேங்களா? இப்போ இந்த விஎம் டவுன் ஆகுது, ஏதோ ஒரு ரீசன்னால டவுன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஎம் வந்து ஹங் ஸ்டேட் போயிடுச்சு, ஹங் ஸ்டேட் போய் டவுன் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஹி வில் ஆக்ட் அஸ் ஏ பிரைமரி, திஸ் இஸ் கால்ட் எஃப்டி. ஓகே, இப்போ நீங்க சொல்ற சினாரியோல என்ன அப்படின்னா, நேத்து நம்ம பார்த்த க்ரோட் ஸ்ட்ரைக் இஷ்யூல வந்துட்டு இதுமே விண்டோஸ் சர்வர் இதுவும் விண்டோஸ் சர்வர் அப்படின்னா இங்க தான் சிங்க் ஆகும், ரெண்டுமே தான் சிங்க் ஆகிட்டே இருக்கும். அப்படி சிங்க் ஆகுறப்ப இங்க தான் பேட்ச் அப்டேட் அப்ளை ஆயிருக்கும். ஸோ ஆப்வியஸா இதுலயும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இது வந்து நேத்து நடந்த கேஸ் வந்து ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோ. இந்த சினாரியோல நம்ம எங்கேயுமே மேட்ச் பண்ண முடியாது, ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோ. அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு நடக்கிறது. லாஸ்டா 2017ல ஒரு பெரிய சைபர் அட்டாக் நடந்துச்சு விண்டோஸ் சர்வர் மேல. அப்ப விண்டோஸ் சர்வர் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு 2017ல. லெகசி விண்டோஸ்ல ஃபுல்லா அஃபெக்ட் ஆச்சு, 2012ல ஃபுல்லா அஃபெக்ட் ஆச்சு. அதுதான் பெரிய மேசிவ் அட்டாக், அது சைபர் அட்டாக். அது ரஷ்யன் டீமும் சைனா டீமும் ஒன்று பண்ணாங்க சைபர் அட்டாக். அதுக்கப்புறம் சைபர் அட்டாக் எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறம் நடந்தது இந்த இது பிரச்சனை. இது சைபர் அட்டாக் கிடையாது, க்ரோட் ஸ்ட்ரைக்ல வந்து இஷ்யூ வந்தது, பேட்ச் அப்டேட்னால வந்தது. ஸோ பிசினஸ் கண்டினியூட்டி பிளான் வந்து பக்காவா இருக்கும். மிஷன்ஸ்ல கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட் தான் முக்கியமான பாயிண்ட். இப்ப என்கிட்ட ஒரு பிசிக்கல் மிஷின் ரன் ஆகுது, இது பிசிக்கல் மிஷின், இது விண்டோஸ் சர்வர் 2016 வச்சுப்போம், 2016. இது ஒரு வெப் சர்வர்னு வச்சுப்போம். அதே இதுல என்கிட்ட ஒரு விர்ச்சுவல் சர்வர் ரன் ஆகுது, சேம் 2016 வெப் சர்வர்னு வச்சுப்போம். இப்ப எனக்கு இந்த சர்வரோட லோடு அதிகமா இருக்கு, ஓகேங்களா? இந்த சர்வரோட லோடு அதிகமா இருக்கு, விச் மீன்ஸ் வெப் சர்வர் வந்துட்டு என்னோட பிசினஸ் அதிகமாயிருச்சு. பிசினஸ் அதிகமாகிறப்ப நிறைய பேரோட வெப்சைட் ஆக்சஸ் பண்றாங்க. நிறைய பேர் வெப்சைட் ஆக்சஸ் பண்றப்ப என்னோட வெப்சைட் லோட் அதிகமாகுது. அப்ப அதை நான் வந்து பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ரிசோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ கரண்டா இது வந்து என்ன ரிசோர்ஸ்ல ஆகுது அப்படின்னா 16 சிபியூல ரன் ஆகுது. ரேம் வந்து பாத்தீங்கன்னா 68 GB ரேம். ஹார்ட் டிஸ்க் பாத்தீங்க அப்படின்னா 1 TB ஹார்ட் டிஸ்க். இப்போ எனக்கு ரிசோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப நான் 16 CPU ரேம ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு ஷட் டவுன் பண்ண போறேன்,
16 GB RAM வந்து நான் என்ன பண்ண போறேன் 32 CPU மாத்த போறேன். 68 GB RAM வந்து 128 GB RAM மாத்த போறேன். தென் பவர் ஆன் பண்ண போறேன். முடிஞ்சு எனக்கு ரிசோர்ஸ் அப்கிரேட் ஆயிடுச்சு. கம்மிங் டு இங்கே வாங்க, பிசிக்கல் சர்வர் வாங்க. சேம் பிசிக்கல் சர்வர்ல நான் ரிசோர்ஸ் அப்டேட் பண்ணணும். இந்த சர்வர் வந்து ஆல்ரெடி 128 GB ரன் ஆகிட்டு இருக்கு. 128 GB RAM ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்படி 128 GB RAM ரன் ஆகுது அப்படின்னா இப்போ எனக்கு இது பத்தலை. இப்போ எனக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் 256 GB RAM போட போறேன். அப்ப நான் 256 GB RAM போடுறேன் அப்படின்னா புதுசா RAM பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த RAM வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா ஒவ்வொரு RAM வந்து சும்மா கிடையாது. 20,000 ரூபாய் இருக்கும், 30,000 ரூபாய் இருக்கும் ரேம்லாம். அப்ப டபுள் ஆகும், காஸ்ட் டபுள் ஆகும். அது மட்டும் இல்லாம ஸ்லாட் இருக்கணும். இந்த இடத்துல நான் பிசிக்கல் சர்வர்ல வந்து பாத்தீங்கன்னா மதர் போர்ட்ல ஸ்லாட்ஸ் இருக்கணும். நேற்று பார்த்தோம் இல்லையா மதர் போர்ட் ஸ்லாட்ஸ், அந்த ஸ்லாட் ஃப்ரீயா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 128 GB 32 GB ராமா போட்டிருக்கு அப்படின்னா ஸ்லாட் ஃப்ரீயா இருக்கான்னு செக் பண்ணணும். 32 டிவைடட் பை 128 GB போடுறேன். கேஷ் நான் சொல்ற கால்குலேஷன் எதுவும் டவுட் இருந்தா எனக்கு உடனே கேளுங்க. 128 டிவைடட் பை 32 4 ஸ்லாட். ஆமா 4 ஸ்லாட் RAM போட்டா போதும். 32 GB 4 ஸ்லாட் RAM போடணும். இப்போ நான் அதே இதை 64 GB RAM போட போறேன் அப்படின்னா மறுபடியும் இந்த 32 GB RAM எல்லாம் எடுத்துட்டு 64 GB RAM போடணும். இல்ல எனக்கு ஸ்லாட் ஃப்ரீயா இருந்தா 32 GB RAM போட்டுக்கலாம். ஸோ ஸ்லாட் பிரச்சனை இல்லை அப்படின்னா RAM நீங்க புதுசா பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகே, CPU பெர்ஃபார்மன்ஸ். இப்போ இதுல வந்து 2 ப்ராசஸர் இருக்கும். எனக்கு இந்த ப்ராசஸர் பத்தலை. இந்த சர்வர் வந்து வெப் சர்வர் எப்பயுமே வந்து 90% யூட்டிலேஷன் போய்கிட்டு இருக்கு. CPU வந்து பாத்தீங்கன்னா 90% யூட்டிலேஷன் போய்கிட்டு இருக்கு. இப்போ இது VM வந்து 90% யூட்டிலேஷன் போகுது அப்படின்னா அடிக்கடி போகுது அப்படின்னா ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஹாட் ஆட் ஃபீச்சர் இருந்துச்சுன்னா நான் வித்தவுட் டவுன் டைம் இல்லாம CPU ரிசோர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். ஹாட் ஆட் ஃபீச்சர் இல்லை அப்படின்னா எனேபிள் பண்ணல அப்படின்னா நான் ஷட் டவுன் பண்ணிட்டு CPU இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு வேலையே கிடையாது, இதெல்லாம் ஒரு வேலையே கிடையாது. ஆனா பிசிக்கல் சர்வராக இருந்தால் CPU என்னால் அப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நான் புதுசா வேற ஒரு பிசிக்கல் சர்வர் தான் வாங்கி ஆகணும். அப்ப எனக்கு ஒரு லிமிட்குள்ள நான் அடப்பட்டுருந்தேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நாளைக்கே ஒரு சர்வர் வந்து யூசேஜ் கூடுது அப்படின்னா என்னால ஒரு கட்டத்துக்கு நீங்க RAM வேணா இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆனா CPU வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. என்ன CPU அதை தான் போட்டாகணும். CPU யூசேஜ் அதிகமாகுது. அப்போ உங்களை ஆப்வியஸா எதுவுமே பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷன்ல வந்து எதுவுமே பண்ண முடியாது. வேற ஒரு சர்வர் போட்டு அதை லோட் பேலன்ஸ் பண்ணணும். நீங்க புதுசா ஒரு சர்வர் வாங்கணும், வாங்கி அந்த வெப் சர்வர் லோட் பேலன்ஸ் பண்ணணும். அப்ப அது இன்னொரு டபுள் காஸ்ட் ஆகும். ஸோ அதெல்லாமே இதுல அவாய்ட் பண்ணிடலாம். கைஸ் நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? புரியலாட்டி என்கிட்ட கேளுங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு L3 இருந்தீங்கன்னா இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். கைஸ் நான் வந்து கிளாஸ் வந்து L1 L2 நான் கிளாஸ் எடுக்கல. நான் எடுக்கிற கிளாஸ் வந்து L3 ஆகிற மாதிரி தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். L1 L2 L3 என்னோட கிளாஸ் நீங்க கவனிச்சீங்கன்னா நீங்க L3 கூட இன்டர்வியூக்கு போகலாம். ஏன்னா அவ்வளவு அந்த ஸ்டஃப் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாமே நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்ண இதெல்லாமே இன்டர்வியூல கேட்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. இந்த செஷன் இப்ப நான் நடத்துற செஷன் வந்துட்டு ஒரு நாலேஜ் எனக்கு இந்த செஷன் நடத்துறதுனால 1 மணி நேரம் போகுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த செஷன் நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன். டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி இது நான் போன கிளாஸ் எடுக்க நினைச்சு எடுக்காம விட்டேன். கண்டிப்பா எடுத்தாலும் சொல்லி எடுக்கிறேன். என்னன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கா L3 நீங்க ஆயிரலாம். இந்த கால்குலேஷன்லாம் உங்களுக்கு தெரியணும். ஒரு ஐடியா கிடைச்சாதான் நீங்க ஒரு ஆர்கிடெக்டா ஆக முடியும், ஒரு L3 வந்து ஆக முடியும். ஸோ அதுதான் நான் வந்து ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ நல்லா அட்டென்டிவா கவனிங்க. ஓகே. ஸோ இந்த டிஃபிகல்டிஸ் இருக்கிறதுனால தான் நம்ம விர்ச்சுவல் சர்வர் வந்து டிஃபிகல்டிஸ் கிடையாது. ரிசோர்ஸ் வந்து நான் ஈஸியா அப்கிரேட் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த சர்வர் வந்துட்டு லோட் பேலன்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு இதுல வந்துட்டு 16 GB 32 CP RAM போட்டேன். பட் எனக்கு அந்த யூசேஜ் கம்மியாயிருச்சு. வெப் சர்வர் வந்து பிசினஸ் டவுன் ஆயிடுச்சு. அந்த வெப்சைட் யூஸ் பண்ற ஆள் கம்மி ஆயிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், ரிசோர்ஸ் ஈஸியா டவுன் கிரேட் பண்ணிடுவேன். ஷட் டவுன் பண்றேன், ரிசோர்ஸ் டவுன் கிரேட் பண்றேன். ஆனா இதுல நீங்க என்ன பண்ணணும், ரிசோர்ஸ் டவுன் கிரேட் பண்ண முடியுமான்னு கேட்டா டவுன் கிரேட் பண்ண முடியாது. வேணா அந்த RAM எடுத்து வச்சுட்டு நீங்க சும்மா வேணா வச்சுக்கலாம். சும்மா வச்சுட்டு அதை வேற சர்வருக்கு போகலாம். அப்படி போட்டாலுமே அந்த RAM கம்பேட்டபிள் இஷ்யூ வரக்கூடாது. அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் பக்காவா இருக்கணும். ஸோ ரிசோர்ஸ் டவுன் கிரேட் அண்ட் அப்கிரேட் வந்து எனக்கு ரொம்ப ஹேண்டியா இருக்கும் விர்ச்சுவல் சர்வர்ல. பட் பிசிக்கல் சர்வர்ல இந்த டிஃபிகல்ட்டி நீங்க ஃபேஸ் பண்ணியே தான் ஆவீங்க. நாட் ஓன்லி ஃபார் காஸ்ட். ஒரு பிசிக்கல் சர்வர் வந்து விர்ச்சுவல் சர்வர் போறாங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் மட்டும் கிடையாது.
அது பேக்கப் என்னன்னு பார்க்கணும், பிசினஸ் கண்டினியூட்டி பிளான் என்னன்னு பார்க்கணும், ரிசோர்ஸ் என்னன்னு பார்க்கணும், அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்க்கணும். இதெல்லாமே பார்த்து தான் விர்ச்சுவல் சர்வர். அதனால தான் நான் சொல்றேன், நிறைய கம்பெனி வந்து காஸ்ட்டை வந்து வாரி இறக்க ரெடியா இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா சென்டர் வந்து யூஏ எல்லாம் போடுறாங்க. அவங்கலாம் அபுதாபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்லாம் வந்து எக்கச்சக்கமா டேட்டா சென்டர் போடுறாங்க, காசை வாரி இறக்கிறாங்க. ஆனா அவனுக்கு காஸ்ட் ஒரு மேட்டரே கிடையாது. பட் இதெல்லாம் மேட்ரு தானே. அதனால தான் சொல்றேன், 5 வருஷம் கழிச்சு பிசிக்கல் சர்வர் இருக்கான்னு சொன்ன காரணமே இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால தான். ஓகேங்களா? ஓகே, கமிங் டு நெக்ஸ்ட் பாயிண்ட் போறேன். ஸோ ரிசோர்ஸ் வந்துட்டு நீங்க அப்கிரேடோ டவுன்கிரேடோ பண்ண முடியாது. சரிங்களா? சி ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப பெரிய சிரமம். அப்புறம் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன். சி வாட் இஸ் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அப்படின்னா சேம் அதே நான் கான்செப்ட் வர்றேன், பிசிக்கல் சர்வர் விர்ச்சுவல் சர்வருக்கு வர்றேன். இப்போ இந்த சர்வர்ல வந்து ரிசோர்ஸ் வந்துட்டு நான் இதுக்கு எவ்வளவு அலோகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 68 GB RAM போட்டிருக்கேன். பட் எனக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து எவ்வளவு வந்து கன்சியூம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 12 GB தான் கன்சியூம் ஆகிருக்கு. அப்படின்னா மிச்ச 12 GB கேன் பி மேனேஜ்டு பை த கிளஸ்டர். இது இந்த 12 GB வேற யாரும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மறுபடியும் இந்த ரேம் 68% போறப்ப யூட்டிலைஸ் ஆயிரும், அந்த ரிசோர்ஸ் வந்து ஃபுல் யூட்டிலைஸ் ஆயிரும். பட் இங்க நான் வந்து இப்போ ஒரு 128 GB ரேம் போட்டிருக்கேன், எனக்கு வந்து 50% யூட்டிலைசேஷன் இருக்குது அப்படின்னா மிச்ச 50%, அதாவது 64 GB யூஸ் ஆகுது, மித்த 64 GB யூஸ் ஆகாம இருந்ததுன்னா அப்படியே சும்மா தான் இருக்கும், அதை வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து காஸ்ட்ல அடிவாகும். அப்ப இதுல 100% ரிசோர்ஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா டெஃபினட்டா முடியாது பிசிக்கல் சர்வர்ல. ஆனா விர்ச்சுவல் சர்வர்ல 100% ரிசோர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். அது சிபியூ இருந்தாலும் சரி, மெமரியா இருந்தாலும் சரி, 100% ரிசோர்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டினா physical server has no on demand scalability, VM has on demand scalability. இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான், ஆன் டிமாண்ட் அப்படின்னா அந்த டைமுக்கு எனக்கு எவ்வளவு ரிசோர்ஸ் தேவைப்படுதோ அந்த ரிசோர்ஸ் ஈஸியா நான் எடுத்துக்குவோம் விர்ச்சுவல் மிஷின்ஸ். ஆனா அப்படி ஆன் டிமாண்ட் இது பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சர்வர்ல வந்துட்டு சேம் அதேதான் 128 GB 68 GB ரேம் போடுறேன், 12 GB ரேம் தான் யூஸ் ஆகுதுன்னா அந்த மிச்சம் இருக்கிறது எல்லாமே வேற கிளஸ்டர் வேற ஏதாவது யூஸ் ஆகிட்டு இருக்கும். எனக்கு திடீர்னு 12 GB ரேம்ல இருந்து யூசர் வந்து 100 பேர் ஆக்சஸ் பண்ற ஒரு வெப்சைட்டை திடீர்னு 1000 பேர் ஆக்சஸ் பண்றாங்க, டக்கு யூசேஜ் அதிகமாகும். அப்ப 12 GB இருந்து எனக்கு 64 GB ஃபுல் யூட்டிலைஸ் ஆகும்னா அந்த ஆன் டிமாண்ட் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ரிசோர்ஸ் யூட்டிலைஸ் ஆயிரும். பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும்தான் பிசிக்கல் சர்வர் வந்து டாப்ல இருக்கு. நிறைய பேர் ரொம்ப கிரிட்டிக்கல் சர்வர் வந்து பிசிக்கல் சர்வர் தான் வச்சிருப்பாங்க சில இடங்கள்ல. என்ன காரணம் கேட்டா பெர்ஃபார்மன்ஸ். விர்ச்சுவல் சர்வர்ல வந்து பார்த்தோம்னா இதை கம்பேர் பண்றப்ப பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஏன் அப்படின்னா பிசிக்கல் சர்வருக்கு டெடிகேட்டட் ரிசோர்ஸ். அதுக்கு 128 GB அந்த 128 GB ரேம் வந்து இதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி இது 2 CPU அந்த 2 CPU இதுக்கு தான் யூஸ் ஆகும், அந்த கோர்ஸ் எல்லாமே இதுக்கு தான் யூஸ் ஆகும். ஆனா விர்ச்சுவல் சர்வரை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர்வைசர் அலோகேட் பண்றது தான் எல்லாமே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர்வைசர் அதிகமா கன்சியூம் பண்ணுது, ரேம் சிபி கன்சியூம் பண்ணுதா, இட் வில் இம்பாக்ட் விஎம் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ விஎம் ஆப்வியஸா ஸ்லோ ஆகும். ஆனா இந்த பிசிக்கல் சர்வர்ல அந்த பிரச்சனையே கிடையாது. டெடிகேட்டட் ரிசோர்ஸ் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை கிடையாது. 128 GB உனக்கு தான் அது, நீயே அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. பட் இங்க அப்படி கிடையாது. ஒரு ஹைப்பர்வைசர்ல 20 VM இருக்குது அப்படின்னா அந்த 20 VM அதை பகிர்ந்து கொடுத்துரும், அந்த சிபியும் ரேமையும் பகிர்ந்து கொடுக்குறப்ப எல்லாருமே வந்து அதிகமா கன்சியூம் பண்றாங்க அப்படின்னா ஹைப்பர்வைசர் வந்து யூட்டிலைசேஷன் அதிகமாயிரும். அப்படி ஹைப்பர்வைசர் யூட்டிலைசேஷன் அதிகமாச்சுன்னா தட் வில் இம்பாக்ட் விஎம் பெர்ஃபார்மன்ஸ். அப்ப விஎம் பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும் சில நேரங்கள்ல. பட் அந்த பிரச்சனை இதுல வராது. இதுல டவுட்ஸ் இருக்கா? இருக்கும் டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ். பிசிக்கல் சர்வரை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் வந்துட்டு பார்த்தோம்னா லோக்கல் ஆர்டிஸ்ட் தான் மோஸ்ட்லி வச்சிருப்பாங்க. விமல், உங்க பிசிக்கல் சர்வர் நீங்க யூஸ் பண்றீங்களா? அது ஸ்டோரேஜ் என்ன ஸ்டோரேஜ் யூஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்டோரேஜ் நெட்ஆப், மோஸ்ட்லி நெட்ஆப் யூஸ் பண்ணுவாங்க. நெட்ஆப் யூஸ் பண்றாங்களோ? ஆமா. ஓகே. சோ பிசிக்கல் சர்வர்ல ஸ்டோரேஜும் கனெக்டா இருக்கும், as well as லோக்கல் ஆர்டிஸ்ட்லயே வந்துட்டு ஸ்டோரேஜ் நம்ம போட்டுக்கலாம். ஆனா விர்ச்சுவல் சர்வர்ல ஷேர்டு ஸ்டோரேஜ். ஷேர்டு ஸ்டோரேஜ்னா
அண்ட் டிமாண்ட் சேம் சொன்ன மாதிரி தான். விர்ச்சுவல் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா பின் டிஸ்க் நோட் டெக்னாலஜி இருக்குது. இது ஒரு விர்ச்சுவல் மிஷின். இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 TB நான் வந்து அலோகேட் பண்ணுறேன். 1 TB ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்ணுறேன். ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்ணுறேன். பட் இது பார்த்தீங்கன்னா 500 GB தான் வந்து யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. மிச்சம் 500 GB இருக்கு இல்லையா, that can be used by data store purpose. வேற டேட்டா ஸ்டோர் யூஸ், அந்த டேட்டா ஸ்டோர் இருக்கிற வேற VM யூஸ் பண்ணலாம், அல்லது டேட்டா ஸ்டோர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கிறேன் விர்ச்சுவல் மிஷின் எல்லாமே டேட்டா ஸ்டோர்ல தான் போய் ஸ்டோர் ஆகும். அப்படி டேட்டா ஸ்டோர்ல ஸ்டோர் பண்றப்ப நீங்க அதுக்கு ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்றீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து டேட்டா ஸ்டோர்ல இருந்து எடுத்துப்போம். 1 TB ஹார்ட் டிஸ்க் அலோகேட் பண்றீங்க அப்படின்னா 500 GB தான் எடுத்துக்குதான். மிச்சம் 500 GB can be used by other VMs or data store. அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல ஷேர்டு ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால ஒரு பெரிய பிரச்சனை தவிர்க்கப்படுது, காஸ்ட் அடி வாங்காது. சரிங்களா? பட் நீங்க ஒரு பிசிக்கல் சர்வர் வச்சிருக்கீங்க, அது லோக்கல் ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 1 TB நீங்க 500 GB யூஸ் பண்ணி மிச்சம் 500 GB சும்மா இருக்குமானா சும்மா தான் இருக்கும். அது எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கும். இப்போ இந்த சினாரியோல எனக்கு வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க்கு 500 GB டேட்டா இருக்குது. அதுக்கு அடுத்த வாரமே அது 600 GB டேட்டா ஆகுது. அதுக்கு அடுத்த வாரமே அது 800 GB டேட்டா ஆகுது. அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் வந்து ரீக்ளைம் பண்ணிக்கும். அந்த எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா இன்க்ரீஸ் ஆக டேட்டா ஸ்டோர்ல இருந்து ஸ்பேஸ் எடுத்துக்கும். அப்போ 200 GB ஃப்ரீயாக இருந்தால் 200 GB வந்து வேற VMs யூஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் மிஷின்ல தான் வந்து கிடைக்கும். டவுன் டைம் முக்கியமா ஒரு பிசிக்கல் மிஷினா இருந்துச்சுன்னா டவுன் டைம் அடிக்கடி வாங்கும். நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு பிசிக்கல் மிஷினா இருந்துச்சுன்னா அதுல மதர் போர்டு இருக்கணும், டிம் ரேம் இருக்கணும், CPU இருக்கும், பவர் சப்ளை இருக்கும், நெட்வொர்க் கார்ட்ஸ் இருக்கும், கேபிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் ஒரு ஆர்கிடெக்சர் காமிக்கிறேன். இப்ப இது ஒரு பிசிக்கல் சர்வர்னு வச்சுப்போம். இந்த பிசிக்கல் சர்வர்ல கேபிள்ஸ் கனெக்ட் பண்ணணும், நெட்வொர்க் கார்ட்ஸ் ப்ராப்பரா ஒர்க் ஆகணும், இந்த பவர் சப்ளை ப்ராப்பரா ஒர்க் ஆகணும், எல்லாமே ஒர்க் ஆகணும். இப்போ இதுல ஒரு பவர் சப்ளை ஃபெயிலியர்னா ஒன்றும் பிரச்சனை, ரெடியூரன்சி இருக்குது. ஆனா இந்த கேபிள்ல ஒரு பிரச்சனை, இந்த போர்ட்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா டவுன் ஆகும். அப்புறம் மதர் போர்டு பிரச்சனை, CPU ப்ராசஸர் பிரச்சனை அல்லது ரேம் பிரச்சனைனா டவுன் ஆகும். பிசிக்கல் சர்வரா இருந்துச்சுன்னா அடிக்கடி டவுன் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று பூட் ஆகுறப்பையும் நிறைய நேரம் பூட்டிங் டைம் எடுத்துக்கும். விர்ச்சுவல் சர்வரா இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லாமே விர்ச்சுவல் சர்வர்ஸ், அதுக்கு உங்களுக்கு பிசிக்கலாவே நீங்க கொடுக்கல. பட் இதுல ஒரு பிரச்சனை இருக்குது. பிசிக்கல் சர்வரை கம்பேர் பண்றப்ப விர்ச்சுவல் சர்வருக்கு டவுன் டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. இது வந்து இதோட அப் டைம் பாத்தீங்கன்னா 90% இருக்கும். ஆனா விர்ச்சுவல் சர்வரோட அப் டைம் பாத்தீங்கன்னா 95% இல்லை 99% இருக்கும். அப் டைம் 0.1% அல்லது 0.2% தான் வந்து அப் டைம் டவுன் டைம் இருக்கும். அப் டைம் இருக்கும். ஆனா பிசிக்கல் சர்வர்ல கொஞ்சம் அப் டைம் டவுன் டைம் நிறைய அதிகம். நான் சொல்ற இந்த லாஜிக் தான். ஹார்ட்வேர் இஷ்யூ அடிக்கடி வரும், அதனால சர்வர் டவுன் ஆயிரும். அப்படி டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு ஹார்ட்வேர் பிசிக்கல் ஹார்ட்வேர் இருக்குது. இந்த பிசிக்கல் ஹார்ட்வேர்ல விண்டோஸ் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு, விண்டோஸ் OS ரன் ஆகுது. இந்த OSல இருக்கிற இப்போ ஒரு ஹார்ட்வேர் ஃபால்ட், டிம் வந்து ஃபால்ட். ஸோ இந்த டிம்மை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு நாள் ஆகும். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாவே இந்த ஹார்ட்வேர் வந்து யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கும். அப்ப எனக்கு ப்ரொடக்ஷன் அடி வாங்குதா, டவுன் டைம் ஒரு நாள் ஆகுதா? ஆனா வேற நான் விர்ச்சுவல் சர்வர் போயிட்டேன்னா அங்க டவுன் டைம் இருக்கான்னு கேட்டா எஸ் அஃப்கோர்ஸ் டவுன் டைம் இருக்குது. ஏன்னா ஹைப்பர்வைசர்ல இஷ்யூ, ஒரு ஹார்ட்வேர் இஷ்யூ வந்தா டவுன் டைம் இருக்குது. ஆனா அந்த HA சொல்லியிருக்கேன் இல்லையா, HA அந்த HA என்ன பண்ணிரும், இந்த பிசிக்கல் சர்வர்ல இருக்கிற அந்த ஹைப்பர்வைசர்ல இருக்கிற VM வேற VMக்கு ரீஸ்டார்ட் பண்ணிரும். அதனால டவுன் டைம் வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கும், இல்லை 10 நிமிஷம் இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா அந்த VM டவுன் டைம் வந்து ஒரு நாள் இருக்கும், இல்லை 2 நாள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மதர் போர்டு போயிடுச்சு, மதர் போர்டு வந்து ஆர்டர் பண்ணி வரணும், ஒரு 2 நாள் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த 2 நாள் இந்த சர்வர் டவுன்ல தான் இருக்கும். இதெல்லாம் பிசிக்கல் சர்வர் இருக்கிற டிஃபிகல்டிஸ். இதெல்லாமே நீங்க ஒர்க் அவுட் உங்களுக்கு தெரியும். இந்த டிஃபிகல்டிஸ் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? யாராவது அட்மினிஸ்ட்ரேட்டர் யாராவது இருக்கீங்களா? ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஹார்ட்வேர் பிரச்சனைனால ஒரு நாள் ஃபுல்லா டவுன் ஆயிருக்குது, அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? விமல் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? விமல் ஒரு நாள் இல்ல ஜி, அது மாச கணக்குல ப்ராப்ளம் தான் இருக்கு எங்க சைட்ல. எடுத்துட்டு மாச கணக்குல ஆச்சுன்னா அந்த
அந்த அந்த இத ஒண்ணு என்ன அந்த ஓஎஸ் என்னதான் இல்ல ஆச்சு? அது அந்த அது சர்வர்ல வந்து என்னதான் ஆச்சு? ESXi ஹோஸ்ட் தான். VMs இம்பாக்ட் ஆயிருக்காது. பிசிக்கல் ஓகே. சர்வர் மைக்ரேட் இல்ல பண்ணிருக்காங்க. ESXi ஓகே. ESXi விட்டுருங்க. ஏன்னா அது மாசக்கணக்கானாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது மெயின்டனன்ஸ் மோட்ல போட்டு வேற VM ரன் ஆகும். இந்த மாதிரி பிசிக்கல் சர்வர்ஸ் பண்ணிருக்கீங்களா? பிசிக்கல் விண்டோஸ் சர்வர் சர்வர், லினக்ஸ் சர்வர்ஸ். யூசுவலா எங்கதுல இமிடியேட் அவர் பேஸ்ல வர மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் 1 or 2 days எடுத்துப்பாங்க. எந்த இஷ்யூ வந்தாலும். அப்ப 2 days அதான் 2 டேஸ்க்கு வந்து டவுன்ல தான் இருக்கும் அந்த பிசிக்கல் சர்வர். ரைட்டா? ஆமா டவுன்ல தான் இருக்கும். அப்ப டவுன் டைம் இப்ப அதிகம். இதே விர்ச்சுவல் சர்வரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டவுன் டைம். இந்த ஹைப்பர்வைசர்ல இருந்து இந்த ஹைப்பர்வைசருக்கு அது ரீஸ்டார்ட் ஆகும். அந்த 5 நிமிஷம் தான் டவுன் டைம் எடுத்துக்கும். பட் இதுல வந்து அப்படி கிடையாது. சோ இது எவ்வளவு பெரிய இது வரப்பிரச்சனை தெரியுமா விர்ச்சுவல் சர்வர்ல? அதனாலதான் அஜூர் வந்து 99.9% டவுன் டைம் கொடுக்குறான். அஜூரோட டவுன் டைம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப் டைம் சாரி, அஜூர் அப் டைம் 99.99% கொடுப்பான். என்ன காரணம் கேட்டா எல்லாமே வந்து ஹைப்பர்வைசர்ல ரன் ஆகுது, VMsல ரன் ஆகிட்டு இருக்கு. சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் ஃபார் மைக்ரோசாஃப்ட் ஆன்லைன் சர்வீஸ். இதுலயே வந்து அந்த அக்ரிமெண்ட்லயே போட்டிருப்போம், உங்களுக்கு வந்து அப் டைம் வந்து 99.9% தரும் அப்படின்னு சொல்லிட்டு. Monthly maintenance window that incurs downtime to patch your server. Exclude the uptime calculation. Where initial operations such as restart, stop, start, failover. கொடுத்துருக்கான் பாருங்க 10%. என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, 99.9% அப்டைம் கொடுக்குறான். எதை வச்சு இந்த அப்டைம் கொடுக்குறான் அப்படின்னா 0.1% டவுன் டைம் வருது. என்ன காரணம் கேட்டா எல்லாமே ஹைப்பர்வைசர்ல ரன் ஆகுது. சோ ஈஸியா மைக்ரேட் ஆயிரும். வேற அதுல பிசிக்கல் சர்வர் பிரச்சனை வந்து ஈஸியா மைக்ரேட் ஆயிரும். அஜூர்ல டவுன் டைம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப சொன்னார் இல்லையா, இந்த வீடியோல சொன்னார்ல, அஜூர்ல டவுன் டைம் வந்திருக்கு. பட் ரொம்ப மினிமலான டவுன் டைம் தான் இருக்கும். 10% is calculated using the following formula. இல்ல எங்கதுல அஜூர் கண்டிப்பா எல்லா என்விரான்மெண்ட்லயும் டவுன் டைம் இருக்கு. ADS, கூகுள், AWS இருக்குது. பட் கம்பேர் வித் மத்தத கம்பேர் பண்றப்ப அப் டைம் அதிகம், டவுன் டைம் கம்மி இல்ல. ஏன்னா நம்ம வந்து காசு பே பண்றோம். கஸ்டமர் வந்து மானாவாரியா கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு தான் வந்து முடிஞ்ச அளவு சீக்கிரமா அப் பண்ணி கொடுத்துருவான். ஓகே, சோ அதான் விர்ச்சுவல் சர்வர். சொல்லுங்க. மந்த்லி எப்படியா 2 or 3 டைம்ஸ் எங்களுக்கு அவுட்டேஜ் இருக்கு அஜூர்ல. அஜூர்லயா? ஆமா, அப்படியா? அஜூர்ல 3 டைம்ஸ் அவுட்டேஜ் இருக்கு. அத டோட்டலா இல்ல, பர்టిక్యులர் ரீஜன். இந்த ஒரு ரீஜன்ல டவுன் டைம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி அவுட்டேஜ் இருக்கு. அப்ப அந்த டைம்ல வந்து ஹைப்பர்வைசர் தான் பிரச்சனை. அந்த ஹைப்பர்வைசர்ல ஏதாவது இஷ்யூ ஆயிருக்கும். அப்ப அஜூர்ல இருந்து ஹைப்பர்வைசர் இல்ல அப்ப ஆல்டர்னேட்டிவ் ஜோன் மாறிடாதா? எது? இல்ல டவுன் ஆச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் ஜோன் வழியா உங்களுக்கு லைவ்ல தானே இருக்கும். அப்படி கிடையாது. அது லோட் பேலன்ஸ் சப்ளை கொடுக்க மாட்டான். அது நீங்க தான் அது உருவாக்கிக்கணும். கிளவுட் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து என்னன்னா, நமக்கு ஒரு ரீஜன்ல நம்ம டிப்ளாய் பண்றோம்னா அது என்ன பண்ணோம்னா நியர்பை இன்னொரு ரீஜனும் பேரலா ரன் ஆயிட்டு தான் இருக்கும். சப்போஸ் அந்த ரீஜனே ஷட் டவுன் ஆயிடுச்சு, டிசாஸ்டர்ல ஏதாவது ஆயிடுச்சுனாலும் பேரலல் ரீஜன் வழியா நம்ம கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். இல்ல பாஸ்கர், நீங்க சொல்ற கான்செப்ட் வந்துட்டு மேபி கிரிட்டிக்கல் விஎம்க்கு வேணா பண்ணலாம். அதுக்கு ரொம்ப காஸ்ட் அதிகமாகும். எல்லா விஎம்க்கும் இந்த கான்செப்ட் கிளவுட் சொல்றேன். கிளவுட் தான் சொல்றேன். அவர் சொல்றாரு இல்லையா அஜூர்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு. அப்படின்னா அந்த பிரச்சனை அஜூர்ல வந்திருக்க கூடாது. இல்ல நாங்க AWS என்ன பண்ணுவோம்னா 2 ரீஜன்ல தான் கான்ஃபிகர் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியால மும்பை ரீஜனும் பெங்களூர் ரீஜன், சென்னை ரீஜன். ஆக்சுவலா இந்தியால வந்து ஹைதராபாத், சென்னை அண்ட் மும்பை 3 இருக்கு. ஓகேவா? ஸோ நாங்கள் ஹைதராபாத்தும் அண்ட் மும்பையும் கொடுத்து வச்சிருப்போம். ஸோ ஹைதராபாத் டவுன் ஆச்சுன்னா மும்பை கனெக்ட் ஆகும், மும்பை டவுன் ஆச்சு ஹைதராபாத் கனெக்ட் ஆகும். அப்ப இந்த கேஸ்க்கு வந்து மேபி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் அதிகமா இருக்கலாம்.
சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் வந்து அதிகமா இருக்கலாம். ஏன்னா நீங்க சொல்றது 100% அப் டைம் அது. அதான் அது வித்தின் த கண்ட்ரில வந்து அது தட் இஸ் சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். வித்தின் கண்ட்ரிக்குள்ள வந்து என்னன்னா உங்களுக்கு லைக் டேட்டா சென்டர் மினிமம், அதாவது AWS அசூருக்கும் என்ன வந்து டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, இப்போ AWS எடுத்துட்டீங்கன்னா ஒரு கண்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 டேட்டா சென்டர் வச்சிருப்போம், மேக்ஸிமம் 3 வச்சிருப்போம். லைக் இந்தியால வந்து 3 இருக்கு, மொத்தமா கண்ட்ரில 2 இருக்கும். இதே இது அசூர் எடுத்துட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், மைக்ரோசாஃப்ட் 2 ஜோன் அவனு சொல்லுவான். பட் டேட்டா சென்டர் ஒண்ணுதான் இருக்கும், அதுல 2 இது கொடுத்துருப்பேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மாதிரி. லைக் அந்த இன்ஃப்ரால வந்து 2 ஜோனா பிரிச்சு வச்சிருப்போம். ஸோ ஒரு ஜோன் பவர்ல ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொன்னு வந்து ஜென்ரேட்டர்ல ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி லைக் 2 ஜோனும் ஒரு டேட்டா சென்டர் பிரிச்சு வச்சிருப்போம். ஸோ இப்போ AWSக்கு இதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் அதான். AWSனா அடுத்த ஜோன் வந்து சுவிட்ச் ஆயிரும். இது அந்த ஹோல் டேட்டா சென்டர் டவுன் ஆனாலும் டோட்டல் டவுன் ஆனதுதான். ஓகே, மேபி. பட் ஹவர் இட் இஸ், அவன் கொடுக்குற அப் டைம் வந்து 99.9% கொடுக்குறான் விர்ச்சுவல் சர்வர்ஸ்க்கு. மேபி இருக்கலாம். அதே மாதிரி VMware பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் பார்த்துட்டு 95% அப் டைம் இருக்கு VMwareக்குமே. நிறைய டவுன் டைம்லாம் கிடையாது, 95% அப் டைம் கொடுக்குறோம். ஆனால் இதே இது நீங்க பிசிக்கல் சர்வர் போனீங்கன்னா 89, 88% அல்லது 90% தான் அப் டைமே வரும். அப்புறம் இம்பாக்ட், ஒரு பிசிக்கல் சர்வர் டவுன் ஆனா ஒரே ஒரு பிசிக்கல் சர்வர் தான் டவுன் ஆகும். ஆனா இதே ஒரு ஹைப்பர் யூசர் டவுன் ஆச்சுன்னா மல்டிபிள் VMs டவுன் ஆகும், பட் மினிமல் டவுன் டைமோட ஆகும். ஸோ இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். விர்ச்சுவல் மிஷின்ல இந்த ஒரு இஷ்யூ இருக்குது. இப்ப இது ஒரு பிசிக்கல் சர்வர், இதுல ஒரே ஒரு OS தான் ரன் ஆகுது, ஒரே ஒரு சர்வர் தான் இருக்குது. இது டவுன் ஆச்சுன்னா அந்த ஒரு சர்வர் தான் அஃபெக்ட் ஆகும். ஆனா இது ஒரு விர்ச்சுவல் சர்வர், அந்த விர்ச்சுவல் சர்வர்ல மல்டிபிள் ஒரு 20 VMs ரன் ஆகும். அந்த ஹைப்பர்வைசர் டவுன் ஆச்சுன்னா அந்த 20 VM இம்பாக்ட் ஆகும். பட் அந்த 5 நிமிஷம் டவுன் டைம் இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து ரீஸ்டார்ட் ஆகும். இந்த பிரச்சனை வந்து நம்ம VMல இருக்குது. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா இருக்குது இது. இது தென் செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பிசிக்கல் சர்வராக இருந்தால் ஈச் அண்ட் எவ்ரி சர்வருக்கு வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து கொடுக்கணும். லைக் ஃபயர்வாலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆன்டிவைரஸாக இருந்தாலும் சரி. ஆனால் இதே ஹைப்பர்வைசராக இருந்தால் அந்த ஹைப்பர்வைசரை நம்ம வந்து ப்ராப்பராக வந்து செக்யூர் பண்ணிக்கிட்டா போதும், அதுக்கு VMஸும் தப்பிச்சிடும். லைக் அந்த ஹைப்பர்வைசர்னு ஒரு ஃபயர்வால் இருக்கும், அந்த ஹைப்பர்வைசர் கனெக்ட் ஆகிருக்கிற ஃபயர்வால் வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா போதும். நம்ம ஈச் அண்ட் எவ்ரி சர்வருக்கு வந்து ஃபயர்வால் வந்து எனேபிள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சின்ஸ் த ஹைப்பர்வைசர் கனெக்டட் டைரக்ட்லி இன்டு த ஃபயர்வால். ஆனால் பிசிக்கல் சர்வராக இருக்கிறப்ப அந்த சென்ட்ரலைஸ்டு செக்யூரிட்டி வந்து கிடைக்காது. விர்ச்சுவல் சர்வராக இருந்துச்சு அப்படின்னா அந்த சென்ட்ரலைஸ்டு செக்யூரிட்டி வந்து கிடைக்கும். இது முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் லைஃப் சைக்கிள். இந்த பாயிண்ட் நான் மறந்துட்டேன், நேற்று படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் பிசிக்கல் சர்வரை வேண்டாம்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். ஒரு பிசிக்கல் சர்வரா இருந்துச்சு அப்படின்னா லைஃப் சைக்கிள் எண்ட் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு பிசிக்கல் சர்வர் எடுத்துக்கிறேன், HP ProLiant TL380 எண்ட் ஆஃப் லைஃப். ஸோ இந்த சர்வரோட எண்ட் ஆஃப் லைஃப் எப்பன்னு பார்ப்போம். இந்த சர்வரோட எண்ட் ஆஃப் லைஃப் வந்து 2015 போட்டிருக்கான், ஜனவரி 1, 2015 போட்டிருக்கான். முதல் வாட் இஸ் எண்ட் ஆஃப் லைஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வாட் இஸ் எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னா, நீங்க ஒரு ஹார்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ற ஒரு அப்ளிகேஷன் வாட் எவர் இட் இஸ், அது OS இருந்தாலும் சரி, ஒரு அப்ளிகேஷனா இருந்தாலும் சரி, ஒரு ஹார்ட்வேரா இருந்தாலும் சரி, நீங்க பர்ச்சேஸ் பண்றப்ப ஓகே மேம். ஸோ நீங்க பர்ச்சேஸ் பண்றப்ப அதுக்கு எண்ட் ஆஃப் லைஃப், எண்ட் ஆஃப் சப்போர்ட் ரெண்டுமே கொடுப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விண்டோஸ் OS நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு எண்ட் ஆஃப் லைஃப் ஆயிரும், எண்ட் ஆஃப் சப்போர்ட் ஆகும். அதுக்கடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு எண்ட் ஆஃப் லைஃப் ஆகும். எண்ட் ஆஃப் சப்போர்ட் எப்படின்னா அந்த சர்வருக்கு சப்போர்ட்டே கொடுக்க மாட்டான். லைக் நீங்க 5 வருஷம் ஆச்சு அப்படின்னா நீங்க கால் பண்ணீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். லைக் நீங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நீங்க கேஸ் லாக் பண்ண முடியாது. அப்புறம் 2 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் கொடுப்பான். எண்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பேச்சஸ் கொடுக்க மாட்டான், எந்த ஒரு பேச்சஸ் கொடுக்க மாட்டான். அப்ப அது வந்து கிரிட்டிக்கலா ரன் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஹார்ட்வேர்ல எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னா அந்த ஹார்ட்வேருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் எண்ட் ஆஃப் லைஃப் கொடுப்பான். இப்போ இந்த DL380 Gen 9 அப்படிங்கிற ஒரு சர்வரோட எண்ட் ஆஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 2025. இந்த 2025க்கு அப்புறம் இந்த சர்வருக்கு அவன் சப்போர்ட் பண்ண மாட்டான்.
நீங்க அதுக்கடுத்து ஏஎம்சி தான் வந்து வாங்கணும். அண்ட் ஆல்சோ அந்த சர்வருக்கு வந்து டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் அப்டேட் வந்து கொடுக்க மாட்டான். ஸோ டிரைவர்ஸ் அண்ட் ஃபிம்மர் அப்டேட் கொடுக்கல அப்படின்னா ஆப்வியஸாக சர்வரோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். டிரைவர்ஸ் ஃபிம்மர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங். சரிங்களா? ஸோ அப்போ ஆப்வியஸாக நீங்கள் அந்த சர்வர் தூக்கி தூர தான் போடணும். அப்படி நீங்கள் அந்த சர்வர் வந்து டேட்டா சென்டரில் 1000 ஃபிசிக்கல் சர்வர் இருக்குது. 1000 ஃபிசிக்கல் சர்வரில் 500 சர்வர் வந்து எண்ட் ஆஃப் லைஃப் போயிடுச்சு. அப்போ அந்த 500 சர்வர் டிஸ்போஸ் பண்ணணும். அப்போ அந்த 500 சர்வர் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா அதை தூக்கி அப்படியே வித்துற மாட்டாங்க. அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெட் மிஷினில் போட்டு டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெட்டர்னு சொல்லுவாங்க. ஹார்ட்வேர் டிஸ்போஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஹார்ட்வேர் டிஸ்போஸ் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹார்ட் டிஸ்க் வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு மிஷினில் போட்டுருவாங்க. மிஷினில் போட்ட உடனேயும் தடன்னு அடிக்கும். அடித்த உடனே துண்டு துண்டு துண்டா பீஸ் பீஸாக போயிடும். இது எதுக்கு அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக, டேட்டா லீக்கேஜ் ஆகிடக்கூடாதுன்னு. இப்போ 500 சர்வர் எண்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. அந்த சர்வர் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 30 கோடி கொடுத்து வாங்கிருக்கீங்கன்னா அந்த 30 கோடி அழிஞ்சிருச்சு, அன்னையோட முடிஞ்சு. அதுக்கு மேலே அந்த 30 கோடி உங்களால் ரீட்டைன் பண்ணவே முடியாது. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறோம். நீங்கள் அந்த ரீசேல்லாம் பண்ண முடியாது. பண்ணலாம், பட் பண்ண மாட்டாங்க. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக என்ன செய்வாங்கன்னா மதர் போர்டு ஸ்ட்ரெட்டிங் பண்ணிடுவாங்க, ஹார்ட் டிஸ்கை ஸ்ட்ரெட் பண்ணிடுவாங்க, கேபினெட்டை மட்டும் தனியாக எடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ எல்லா டிவைஸையும் துண்டு துண்டாக எடுத்து ஸ்ட்ரெட் பண்ணிடுவாங்க. அதாவது அந்த ஒரு மிஷினில் போட்டு அழிச்சிருவாங்க, பீஸ் பீஸாக ஆக்கிடுவாங்க. ஏன்னா அது வெளியில் போச்சு அப்படின்னா டேட்டா லீக்கேஜ் ஆகும், அதுலேருந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ்லாம் விற்க மாட்டாங்க. டேட்டா சென்டர் வந்து எந்த ஒரு சர்வரும் செகண்ட்ஸில் விற்க மாட்டாங்க. அது பெரிய பெரிய டேட்டா சென்டர், கார்பரேட் டேட்டா சென்டர் நான் சொல்கிறேன். மேபி சின்ன டேட்டா சென்டரில் எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியல. பட் கார்பரேட் டேட்டா சென்டர் பார்த்தோம்னா ஒரு டிவைஸ் அங்கேருந்து வெளியில் போகவே போகாது. அப்படி வெளியில் போகுதுன்னா அது குப்பையில் தான் போய் போகும். அப்போ அதில் ஒரு 30 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா அந்த 30 கோடி அப்படியே குப்பையோட போயிடும். அப்போ இது மிகப்பெரிய லாஸ் தானே. இந்த பாயிண்ட் வந்து இதுக்காக தான் சொன்னேன். பிசிக்கல் சர்வர் வந்து இந்த 5 வருஷம் கழிச்சு இருக்காது அப்படின்னா இந்த காஸ்ட் எஃபெக்டிவ்னாலுமே இருக்காது. ஓகேங்களா? தென் சர்வர் பில்ட் அண்ட் கிரியேஷன். நீங்க ஒரு பிசிக்கல் சர்வர் வந்து பில்ட் பண்றீங்க அப்படின்னா டைம் ரொம்ப ஆகும். லைக் நான் சர்வர் பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்றாங்க. அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு லான்ச் பண்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணணும், நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ எனக்கு நாளைக்கு எனக்கு ஒரு சர்வர் வேணும்னு கேட்டா என்னால் விர்ச்சுவல் மிஷினில் சர்வர் கொடுத்துட முடியும். ஆனால் பிசிக்கல் மிஷினில் எனக்கு நாளைக்கே ஒரு சர்வர் வேணும்னு கேட்டால் நாளைக்கே சர்வர்லாம் கொடுக்க முடியாது. நினைச்ச நேரத்துக்குலாம் சர்வர் கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் ஒரு சர்வர் பர்ச்சேஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் ஆர்டர் போடணும், ஆர்டர் போட்டு அவன் நம்ம டேட்டா சென்டருக்கு கொண்டு வரணும், கொண்டு வந்து டேட்டா சென்டரில் வச்சு ரேக்கிங் பண்ணணும், கேபிளிங் பண்ணணும், டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணணும், கனெக்ட் பண்ணி அது எல்லாமே பண்ணுறதுக்கு 2-3 நாள் 4 நாள் ஆயிரும். ஆனால் இதே விர்ச்சுவல் சர்வர் ஆயிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு சர்வர் வேணும், இப்போவே வேணும், அரை மணி நேரத்தில் வேணும், எஸ் ஐ கேன் டெலிவர், நாளைக்கே டெலிவரி பண்ணுவேன். நான் ஒரு சர்வர் வேணும் அப்படின்னா நாளைக்கே டெலிவரி பண்ணிடுவேன், இப்போ அரை மணி நேரத்தில் டெலிவரி பண்ணுவேன். ஏன்னா ஒண்ணுமே இல்லை, நான் போக போறேன், விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண போறேன், அவனுக்கு எந்த சர்வர் வந்து டெலிவரி பண்ண போறேன், கொடுக்க போறேன், வர போறேன், அவ்வளவுதானே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல சர்வர் வந்து புதுசா ஒரு சர்வர் வந்து வாங்குறோம், கமிஷனிங் பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் இது. ஆனா விர்ச்சுவல் சர்வர் அப்படி இருக்கிறப்ப அது டிஃபிகல்ட்டே கிடையாது. ரொம்ப ஒரு கிளிக்ல நான் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி ஒரு சர்வர் எனக்கு வேண்டாம், அதை நான் டீகமிஷன் பண்ண போறோம் அப்படின்னா அதுவுமே விர்ச்சுவல் சர்வர்ல ஈஸி. சர்வர் ரைட் கிளிக் பண்றோம், டெலீட் பண்றோம், போய்கிட்டே இருக்கலாம், முடிஞ்சு. ஒரு பெரிய ப்ராசஸே கிடையாது. யூஸ்வலா டீகமிஷன் என்ன ப்ராசஸ் அப்படின்னா, இப்போ நான் ஒரு விண்டோஸ் சர்வர் வச்சிருக்கேன், டீகமிஷன் பண்ண போறேன் சர்வர் அப்படின்னா எனக்கு சர்வர் வேண்டாம், தேவையில்லை அப்படி நான் முடிவு பண்ணிட்டேன்னா அந்த சர்வர் வந்து ஷட் டவுன் பண்ணி வைப்போம். ஒரு வாரம் மானிட்டர் பண்ணுவோம். யாரும் அந்த டேட்டா எதுவும் கேட்கல அப்படின்னா பேக்கப் அதுக்கு முன்னாடி எடுத்துருவாங்க. தென் அந்த சர்வர் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் ஃப்ரம் டிஸ்க் கொடுத்துருவோம். ஆனா பிசிக்கல் சர்வர் ஆயிருந்துச்சுன்னா டீகமிஷன் பண்றதுக்கு நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த சர்வர்ல வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கணும், ஷட் டவுன் பண்ணணும், ரெய்டை வந்து பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? ரெய்டை பிரேக் பண்ணிட்டு கேபிள் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணணும், ரேக்ல இருந்து எடுக்கணும், ரேக்ல இருந்து கொண்டு போகணும். இப் சப்போஸ் மறுபடியும் எனக்கு இந்த டேட்டா தேவைப்படுது, நான் அவசரப்பட்டு இந்த சர்வர் வந்து டீகமிஷன் கொடுத்துட்டேன், எனக்கு 10 நாள் கழிச்சு எனக்கு திடீர்னு அந்த டேட்டா தேவைப்படுது அப்படின்னா மறுபடியும் சர்வர் கனெக்ட் பண்ண முடியாது. நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் விஎம் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வாரம் ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்கேன்னா டக்குன்னு பவர் ஆன் பண்ணிக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அப்புறம் முக்கியமா ஃபீச்சர்ஸ். பிசிக்கல் சர்வர்ல இல்லாத ஃபீச்சர் வந்து விர்ச்சுவல் சர்வர்ஸ்ல இருக்குது. என்னென்ன ஃபீச்சர் அப்படின்னா ரீசெண்ட் ஃபீச்சர்ஸ் லைக் ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம், க்ளோன் எடுத்துக்கலாம், டெம்ப்ளேட் பண்ணலாம். லைக் டெம்ப்ளேட்னா என்னன்னா ஒரு சர்வர் வந்து இப்போ எனக்கு டெப்ளாய், இப்போ ஒரு விண்டோஸ் சர்வர் 2016 இருக்குது, ஒரு ஓஎஸ் இருக்குது, அதுல இருந்து நான் மல்டிபிள் விஎம்ஸ் டெப்ளாய் பண்ணிக்கலாம்.
அப்புறம் எஃப்டி இருக்குது, ஃபால்ட் டாலரன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஃபால்ட் டாலரன்ஸ்னா கண்டினியூவா விஎம் ரன் ஆகும். அதுக்கடுத்து ஹார்ட் ஆட் ஃபீச்சர். ஹார்ட் ஆட் ஃபீச்சர்னா என்னன்னா, நான் வித்தவுட் டவுன் டைம் இல்லாமல் விஎமோட ரிசோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைக் எனக்கு வந்து கிரிட்டிக்கல் சர்வர் அது, அதை நான் டவுனே பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து 64 GB ரேம்ல ரன் ஆகுது. ஆனால் 120 GB ரேம் வந்து அதுக்கு தேவைப்படுது. பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். ஹார்ட் ஆட் ஃபீச்சர் எனேபிள் ஆயிருச்சுன்னா நீங்கள் வித்தவுட் டவுன் டைம் இல்லாமல் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்வென்ட்ரி ஈஸியாக எடுக்கலாம். நீங்கள் ஒரு ESX இன்வென்ட்ரினாலும் சரி, ஒரு விஎம் இன்வென்ட்ரினாலும் சரி, ஈஸியாக இன்வென்ட்ரி கலெக்ட் பண்ணலாம். ஸ்கெடியூல் டாஸ்க் பண்ணலாம். இந்த விஎம் வந்து இந்த டைம் ஷட் டவுன் ஆகணும், இந்த விஎம் இந்த டைம் வந்து ரீஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஸ்கெடியூல் டாஸ்க் வந்து பண்ணிக்கலாம். இந்த விஎம் இந்த டைம் ஸ்னாப்ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதெல்லாம் பண்ணலாம் அந்த ஸ்கெடியூல் டாஸ்கில் பண்ணிக்கலாம். விசென்டர்லேருந்து அலாட்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். அலாட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் டாஸ்க் அண்ட் ஈவெண்ட்ஸில் வந்து இந்த விஎம் வந்து என்ன பிரச்சனை ஈஸியாக பார்த்துக்கலாம். லைக் இந்த விஎம் வந்து இப்போ பவர் ஆன் ஆயிருக்கா, இப்போ பவர் ஷட் டவுன் ஆச்சா, மைக்ரேட் ஆச்சா அப்படிங்கிறது நீங்கள் டாஸ்க் அண்ட் ஈவெண்ட்ஸில் பார்த்துக்கலாம். அப்புறம் ஆட்டோமேஷன் சப்போர்ட் பண்ணுது. விஎம்ஆர் ஏரியா ஆட்டோமேஷன், விஎம்ஆர் ஆட்டோமேஷன் ஒன்று, விஎம்ஆர் ஆர்கனைசேஷன் ஆட்டோமேஷன் ஒன்று வச்சுருக்கான். ஸோ அது நீங்கள் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து 100 விஎம் வேணும், ஒரு ஸ்கிரிப்டை போட்டோன்னா 100 விஎம் எனக்கு வந்துடும். அந்த மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். விமோஷன் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ் விமோஷன் பண்ணலாம். சான் உண்டு, விசான் உண்டு. விசான்ங்கிறது லேட்டாக சொல்கிறேன், நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். விமோஷன் அப்படிங்கிறது மைக்ரேஷன். ஸ்டோரேஜ் விமோஷன் அப்படிங்கிறது டிஸ்க் மைக்ரேஷன். ஹார்ட் டிஸ்கை வந்து ஒரு டேட்டா ஸ்டோர் வந்து இன்னொரு டேட்டா ஸ்டோர் மைக்ரேட் பண்ணுறது. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ்ல தான் இருக்குது, விஎம்ஆர்ல தான் இருக்குது. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்கில். நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் சர்வரை வந்து மேனேஜ் பண்ணீங்கன்னா நிறைய ஸ்கில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லைக் உங்களுக்கு பேசிக் விண்டோஸ் தெரிஞ்சா போகும். ஆனால் நீங்கள் ஒரு விர்ச்சுவல் சர்வர்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணுற ஸ்கில் இருக்கணும். அந்த ஹைப்பர்வைசரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். லைக் இப்போ விசென்டராக இருக்குது அப்படின்னா அந்த ஹைப்பர்வைசரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், அந்த விசென்டரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதில் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்து விஎம்ஆர்ல இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட். சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நீங்க ஒரு பிசிக்கல் சர்வர் இருந்துச்சுன்னா அந்த ஒரு பிசிக்கல் சர்வர் மட்டும் தான் உங்களால மேனேஜ் பண்ண முடியும் ஒரே டைம்ல. ஆனா நான் இது ஹைப்பர்வைசர் வச்சிருக்கோம்னா ஒரு சென்ட்ரலைஸ்டா மேனேஜ் பண்ணலாம். இப்ப விஎம்ஆர் இருந்தா விசென்டர்ல இருந்து அந்த எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணலாம். ஹைப்பர் விஆர் இருந்தா எஸ்சிவிஎம் கன்சோல் இருக்குது, அந்த கன்சோல் மூலமா நான் வந்து மேனேஜ் பண்ணலாம். நியூடானிக்ஸா இருக்குது அப்படின்னா பிரிசம் ஒரு டூல் இருக்குது, அது மூலமா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணலாம். லைக் சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட். இப்போ அஸ்யூரா இருந்தால் அஸ்யூர் க்ளோவ்ல இருந்து மேனேஜ் பண்ணலாம். ஏடபிள்யூஎஸ் இருந்தால் ஏடபிள்யூஎஸ் லாகின்ல இருந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணலாம். ஆனா ஒரு பிசிக்கல் சர்வர் இருந்துச்சுன்னா நீங்க தனித்தனியா தான் மேனேஜ் பண்ணி ஆகணும், மொத்தமா மேனேஜ் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிசிக்கல். ஸோ முடிஞ்சு எல்லா பாயிண்ட்ஸும் முடிஞ்சு. ஸோ இப்போ நீங்க ஒரு டிசைடுக்கு வரலாம், எது பெஸ்ட், பிசிக்கல் சர்வர் பெஸ்ட்டா அல்லது விர்ச்சுவல் சர்வர் பெஸ்ட்டா அப்படின்னு நீங்க இப்போ டிசைட் பண்ணிக்கலாம். நீங்களே டிசைட் பண்ணிக்கோ எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. லெட்ஸ் க்ளோஸ் த செஷன். யாருக்கு டவுட்ஸ் இருக்கா இதை பத்தி? எஸ், எனி டவுட்ஸ்? டவுட்ஸ் எது இல்லையா? ஓகே. ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாமே பார்த்த பாயிண்ட்ஸ் தான். லைக் நம்ம ஆல்ரெடி விர்ச்சுவல் மிஷின் விஎம்ஆர்ல சில டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டோம். இருந்தாலும் இது ரொம்ப பேசிக்ஸ், அதனால தான் இதை நான் வந்து எடுத்தேன். ஓகே, ஃபைன்.